Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. UPSC Prelims 2025 காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவும் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரும் இணைஞ்சு விஷன் 1000 அண்டு மிஷன் 100ன்ற இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அது பிரகாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா GS அண்ட் CSAT பேஸ்டான PYQ பேஸ்டான தீம்ஸை அடிப்படையாக வச்சு செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா என்விரான்மெண்ட் சீரீஸில் இன்றைக்கி நடக்க போகிறது வந்து பார்த்தோம்னா நமக்கு 5th செஷன், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி 4 செஷன்ஸ் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி லாஸ்ட்டு செஷன், என்விரான்மெண்ட்டோடைய லாஸ்ட்டு செஷனான ஓவராலாக இது வரைக்கும் நம்ம பார்த்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன், டீக்ரடேஷன், ஸ்பீசிஸோடைய ப்ரொடெக்ஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் லெவலான இனிஷியேட்டிவ்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அசோசியேட்டட் வித் தட், அதோடு சேர்த்து இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸும் இந்தியாவில் அது ரிலேட்டடாக பொல்யூஷன், எஸ்பெஷலி பொல்யூஷன் அண்டு டிகிரடேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றின கம்ப்ளீட் டிஸ்கஷனை இந்த செஷனில் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இந்த டிஸ்கஷனுடைய இந்த டாப்பிக்கோடைய ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்கள். உங்களுடைய ஓவரால் என்விரான்மெண்ட்டோடைய ஹோலிஸ்டிக்கான அப்ரோச்சை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தீம் எதுன்னு பார்த்தோம்னா என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். இட் இஸ் போத் குளோபல் ஆஸ் வெல் அஸ் இந்தியா, ஓகேவா? ஸோ இது ரெண்டையுமே நம்ம கண்டினியூஸாக பார்த்துடலாம். தென் ஃபர்ஸ்ட் கொஷின் 2010 கேட்ட கான்செப்சுவல் பேஸ்டான சிம்பிள் கொஷின். Sustainable development is described as the development that meets the need of the present without compromising the ability of future generations to meet their own needs. Okay va? In this perspective, sustainable development na enna அப்படின்றதுடைய definition. In this perspective, inherently the concept of sustainable development is intertwined with which of the following concepts. Okay va? So இப்படி இருக்க போகும்போது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுன்றது என்னது, இன்றைக்கி இருக்கக்கூடிய தேவையை மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கான தேவையையும் பூர்த்தி பண்ணக்கூடிய வகையில் என்விரான்மெண்ட்டோ அல்லது ஓவராலாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ப்ரிசர்வ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுன்ற கான்செப்ட். அப்போ அதுக்குள்ளாரே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் எது அதுக்குள்ளார வந்து மறைக்கப்பட்டிருக்கு அல்லது அதுக்குள்ளார இருக்கக்கூடிய இம்ப்ளிசிட்டாக இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னன்றது தான் கேள்வி. சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்ஸ், இன்க்ளூசிவ் க்ரோத், குளோபலைசேஷன் அண்ட் கேரியிங் கெப்பாசிட்டி. அப்போ கொடுத்துருக்கிறதுல எது மோஸ்ட் அப்ராப்ரியேட்டு? கேரியிங் கெப்பாசிட்டி. ஸோ ஓவராலாக எர்த்தோடைய அல்லது ஓவராலாக எர்த்து தான் ரிசோர்ஸஸை ப்ரொவைட் பண்ணுது. அப்போ அந்த ரிசோர்ஸஸை ப்ரொவைட் பண்ணுறதை யூட்டிலைஸ் பண்ணுறது ஹியூமன் பீயிங்ஸும் அதர் பீயிங்ஸும். அப்போ ஹியூமன் பீயிங்ஸு அதர் பீயிங்ஸோடைய கன்சிடரேஷனும் இல்லாமல் அல்லது ஹியூமன் பீயிங்ஸ்லேயே ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஜெனரேஷன்ஸுக்கான தேவைகளையும் கன்சிடர் பண்ணாமல் நம்ம ஃபாஸ்டர் ரேட்டில் ரிசோர்ஸஸை டீக்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அல்லது குளோபல் வார்மிங் அல்லது கிளைமேட் சேஞ்சுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டுருந்தோம்னா இட் ஃபர்தர் அஃபெக்ட்ஸ் தி கேரியிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி எர்த். ஸோ அப்போ அந்த கான்செப்டை உள்ளடக்கி வர ஒரு ஹோலிஸ்டிக்கான டெவலப்மெண்ட் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ கான்செப்ட் பேஸ்டான ஒரு கொஷின் இது. அப்போ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஓரியன்டாக தான் என்டையர் என்விரான்மெண்டல் அண்ட் குளோபல் இனிஷியேட்டிவ்ஸுமே ஃபர்தராக ப்ரொசீட் ஆகும், ஓகேவா? இந்த கொஷின் consider the following statements. The sustainable development goals. அப்போ அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுன்ற கான்செப்டை நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 17 கோல்ஸாக பிரித்து அதை வந்து வித்தின் அ பீரியட் ஆஃப் 2030 அச்சீவ் பண்ணணுன்ற மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். The sustainable development goal was first proposed in 1972 by a global think tank called Club of Rome. So first of all, இந்த sustainable development goalsன்றதே ஒரு 17 கோல்ஸ் இருக்கும். இந்த கோல்ஸை வந்து இனிஷியேட் பண்ணது 2015 தான், ஓகேவா? ஸோ அப்போ 1972க்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் 1972 இண்டிகேட்ஸ் அன் இம்பார்ட்டண்ட் இயர். ஏன்னா அதில் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் என்விரான்மெண்ட் அதை பேஸ் பண்ணின கான்ஃபரன்ஸ், அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் குளோபல் லெவலில் என்விரான்மெண்ட் அண்ட் ஹியூமன் ரிலேட்டடான டெவலப்மெண்ட் அடிப்படையாக வச்சு நடத்தப்பட்ட கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை பற்றி பேசல. ஸோ அதுவும் இல்லாமல் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பை அ குளோபல் திங்க் டேங்க் கால்டு கிளப் ஆஃப் ரோம்னு சொல்லியிருக்காங்க. கிளப் ஆஃப் ரோமுக்கும்
சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஆஸ் வெல் as ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ கிளப் ஆஃப் ரோம் இஸ் அன் என்ஜிஓ ஆர் இட் இஸ் அ குரூப் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ். இது வந்து எதுக்காக ஃபேமஸ்னா, ஸோ ஆக்சுவலாக இதுவும் வந்து 1972 ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. 1972 கிளப் ஆஃப் ரோம் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. ஆனால் அந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னா லிமிட்ஸ் டு க்ரோத். லிமிட்ஸ் டு க்ரோத். ஸோ கிட்டத்தட்ட இதுவுமே நம்மளுடைய ஓவராலாக எர்த்தோடைய ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு ஹியூமன் டெவலப்மெண்ட், ஃப்யூச்சரில் ஹியூமன் டெவலப்மெண்ட்டோ அல்லது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸோ, என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், இது எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு கான்செப்ட்ஸை தான் இந்த லிமிட்ஸ் டு க்ரோத். இந்த லிமிட்ஸ் டு க்ரோத்தை தான் கிளப் ஆஃப் ரோம் ரிலீஸ் பண்ணாங்க இந்த இயர் ஆஃப் 1972 தவிர கிளப் ஆஃப் ரோமுக்கும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கும் அல்லது கிளப் ஆஃப் ரோமுக்கும் ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்போ ஆப்வியஸ்லி என்னது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு ராங். ஸோ இந்த 2015 கொண்டு வரப்பட்ட இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஹாவ் டு பி அச்சீவ்டு பை அ டைம் ஃப்ரேம் ஆஃப் 2030ன்றது கரெக்டு தான். ஓகேவா? ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட். வாட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின்? ஆப்ஷன் பி 2 ஒன்லி. தென் அந்த ஹியூமன் என்விரான்மெண்ட் இருக்குல்ல, ஸோ த யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், நம்மளுடைய UNFCCC இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி ட்ரான் அட். கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான initiatives or summits which is happened with respect to environment and sustainable development. So in the United Nations Conference on Human Environment at Stockholm, இதுதான் 1972 ஃபர்ஸ்ட் நடந்தது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாக்ஹோம் டிக்ளரேஷன் அல்லது ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் அடிப்படையாக வச்சு தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு லெவல் குளோபல் என்விரான்மெண்டல் சம்மிட்டே இதை பேஸ் பண்ணி தான் நடந்தது. இதில் நம்ம சொன்ன மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸோட ரெப்ரசன்டேட்டிவாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரான இந்திரா காந்தி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுடைய வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 பேஸ்ட் ஆன் இந்த இனிஷியேட்டிவ்ஸ்னால இந்த சம்மிட் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட இனிஷியேட்டிவ் தான். ஸோ அதே மாதிரி திஸ் கான்ஃபரன்ஸ் லெட் டு தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் UNEP, யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு இந்த கான்ஃபரன்ஸ் ஹெல்ப் பண்ணிச்சது தவிர கேள்வி என்னென்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன்ஸ் ஆன் கிளைமேட் சேஞ்ச் UNFCCC எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆன் விச் கான்ஃபரன்ஸ் 1992 ரியோ எர்த் சமிட்ஸ். அதுதான் என்னது யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ரியோ டி ஜெனீரோ 1992 நடந்தப்பட்ட எர்த் சம்மிட். ஓகேவா? ஸோ UNFCCC along with CBD கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இது எல்லாமே 1992 நடந்தப்பட்ட ரியோ எர்த் சம்மிட்டில் தான் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஸோ அந்த ரியோ எர்த் சம்மிட்டோடைய கான்செப்ட்ஸை ரியோ +10 அப்படின்ற கான்செப்டோடு நடத்தப்பட்ட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான சம்மிட் தான் ஜோஹானஸ்பர்க். ஸோ வேர்ல்டு சம்மிட் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகேவா? வேர்ல்டு சம்மிட் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி நடத்தப்பட்ட ஃபஸ்ட்டு சம்மிட் வந்து 2022 ரியோவில் நடந்து 10 வருஷம் கழிச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ அதே கொஷினை திரும்ப கேட்டிருக்காங்க பாருங்கள். A world summit with representation from all the countries will be held in Johannesburg in September 2002 on the subject of what? AIDS control, global terrorism, human rights and கேட்டால் sustainable development. ஸோ இந்த ஜோகன்னஸ்பர்க் சம்மிட் தான் நமக்கு ரியோ +10 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஓரியன்டாக நடந்த சம்மிட். ஓகேவா? தென் அடுத்தது அதே கொஸ்டின் திரும்ப கேட்டிருக்காங்க பாருங்கள். வேர் வாஸ் தி வேர்ல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தட் இஸ் ரியோ +10 ஹெல்டு? டேவோஸா, நோவா ஸ்கோஷியாவா, ஷாங்காயா, ஜோஹன்னஸ்பர்கா? ஸோ அகெயின் அண்ட் அகெயின் எப்படி கொஷின்ஸ் எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஜோஹன்னஸ்பர்க். தென் அடுத்தது with reference to Agenda 21, sometimes seen in the news, consider the following statements. It is a global action plan for sustainable development. Yes, of course, Agenda 21 என்றது it consists of several principles and targets to address the issues which develops over the 21st century. ஸோ 21st சென்ச்சுரியில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய குளோபல் ரிலேட்டடான இஷ்யூஸுக்கு எகெயின்ஸ்டாக அல்லது இஷ்யூஸ் ரிலேட்டடாக அட்ரஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அஜெண்டா தான் அஜெண்டா 21ன்றது. ஸோ அந்த அஜெண்டா 21 இஸ் அ குளோபல் ஆக்ஷன் பிளான் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ன்றது கரெக்ட்.
பட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இட் ஆரிஜினேட்டட் இன் தி வேர்ல்டு சம்மிட் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இன் ஜோஹனஸ்பர்க் இன் 2002 கொடுத்துருக்காங்க. இது கிடையாது. இட் இஸ் ஆல்சோ ஆரிஜினேட்டட் இன் 1992 ரியோ எர்த் சம்மிட். ஸோ அப்போது 1992 உடைய ரியோ எர்த் சம்மிட்டில் எதெல்லாம் நடந்தது, 2002 ரியோ +10 ஜோஹனஸ்பர்க் சம்மிட்டில் எதெல்லாம் நடந்தது, அதுக்கப்புறம் ரியோ +20 அதுவும் ரியோவில் தான் நடந்தது 2012. அதில் என்னென்னலாம் நடந்ததுன்றதை டெஃபினட்டாக நம்ம பார்த்துக்கணும். அது ரிலேட்டடாக கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி. தென் அதே நான் இப்போ சொன்ன மாதிரி 2015 கேட்டிருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் ரியோ +20 கான்ஃபரன்ஸ் ஆஃபன் மென்ஷன்ட் இன் தி நியூஸ்? ஸோ இட் இஸ் தி யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அகெயின் இட் இஸ் தி யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ 1992 ரியோவில் நடந்தது, 2002 ஜோஹனஸ்பர்கில் நடந்தது, அதுக்கப்புறம் அது ரியோ +10, ரியோ +20 அதனுடைய ஃபர்தர் எக்ஸ்டென்ஷனாக அதே ரியோ டி ஜெனிரோ பிரேசிலில் நடந்த ஒரு 20 வருஷம் கழித்து நடந்த ரியோ சம்மிட் தான் யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ கான்ஃபரன்ஸ் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் ஆன் தி கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி கிடையாது. இந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி CBD இதோடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு 1992 தான். It is the Conference of Intergovernmental Panel on Climate Change. It is a ministerial meeting of the World Trade Organization. இது எதுவுமே கிடையாது. ஓகேவா? தென் 2018 கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். பார்ட்னர்ஷிப் ஃபார் ஆக்ஷன் green economy page, UN mechanism to assist countries transition towards greener and more inclusive economy. இது green economy, இந்த green action oriented green economy ரிலேட்டடாக எந்த சம்மிட்டில் நடந்ததுன்னு கேட்குறாங்க. The Earth Summits on Sustainable Development 2002. இது என்னது, ரியோ +10 அகெயின் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, ரியோ +20 எங்கே நடந்ததுன்னா, ரியோ +20 இஸ் ரிலேட்டட் டு வேர்ல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கேட்டிருக்கோமா. இந்த பேஜ் பார்ட்னர்ஷிப் ஃபார் ஆக்ஷன் கிரீன் எக்கானமி எதில் தான் நடந்திருக்கு, யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், தட் இஸ் ரியோ +20. ரியோ +20 உடைய ஒரு இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் தான் பேஜ் பார்ட்னர்ஷிப் ஃபார் ஆக்ஷன் கிரீன் எக்கானமி. அதாவது கிரீன் எக்கானமியை நோக்கி we have to initiate some of the actionsன்றதை கொண்டு வரப்பட்டது தான். ஓகேவா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் 2015ன்றது தனி. நம்மளுக்கு பாரிஸ் அக்ரிமெண்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ். பட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் பேஜுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ரியோ +20 ஆன 2012 ரியோ டி ஜெனீரோ தான். ஓகேவா? திரும்ப அகெயின் 2016 கேட்ட கொஸ்டின் பார்ப்போம். வித் ரெஃபரன்ஸ் டு அக்ரிமெண்ட் அட் தி யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மீட்டிங் இன் பாரிஸ் 2015 நடந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் which of the following statements is are correct? The agreement was signed by all the member countries of the United Nations that will go into effect in 2017. ஓகேவா? ஸோ அந்த அக்ரிமெண்ட் வந்து ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் சைன்டு பை ஆல் தி கண்ட்ரீஸ் பட் நாட் எவ்ரி கண்ட்ரீஸ். ஸோ எப்பயுமே ஒரு அக்ரிமெண்ட் மோஸ்ட்லி ஆல் தி மெம்பர்ஸுமே சைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து சைன் பண்ணப்பட்டது 2015 பட் அண்டு எஃபெக்ட்டுக்கு வந்தது பார்த்தோம்னா 2016 வந்துருச்சு. ஸோ வித் 55 countries ratified it in the year of 2016. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே எலிமினேட் பண்ணிடணும். The agreement aims to limit the greenhouse gas emissions. நம்ம போன செஷனில் தான் பார்த்துருந்தோம் greenhouse gas emissions, greenhouse gases எதெல்லாம் அதனுடைய லிமிட்டேஷன்ஸ் அல்லது அதனுடைய எமிஷன்ஸ் எந்த வரைக்கும் குறைக்கணுன்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருந்தோம். The agreement aims to limit the greenhouse gas emissions so that the rise in the average global temperature by the end of this century does not exceed 2 degrees Celsius or even 1.5 degrees Celsius above pre-industrial level. இதுதான் இதனோட அப்ஜெக்டிவ். ஓகேவா? பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா 2015 நமக்கு, ஏன்னா இந்த செஞ்சுரியோடைய எண்டில் 2 டிகிரி செல்சியஸுக்கு மேலே குளோபலோடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் we would face numerous disastrous effect. அப்போ அதை நோக்கி நம்ம நகரணும்னா we need to do some of the major initiatives. அந்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே டார்கெட் ஓரியன்டாக கொண்டு வரப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் தான் பாரிஸ் அக்ரிமெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? டெவலப்டு கண்ட்ரிஸ் அக்னாலேஜ்டு their historical responsibility in global warming. ஏன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக மெஜாரிட்டி ஆஃப் தி க்ரீன்ஹவுஸ் கேஸஸை பல வருஷமாக எமிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்து மேஜராக ப்ரைமரி செக்டர்ஸை நம்பி தான் இருந்தாங்க. அப்போ இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டோடைய
குளோபல் வார்மிங்காக டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதுனால இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் படி they have to give certain amount for the developing nations to mitigate and adaptation related activities. ஸோ அப்படி இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் அல்லது அனெக்ஸ் ஒன் கண்ட்ரிஸை வந்து ஒரு 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 ஃபண்டிங் மெக்கானிசத்துக்குள்ளார கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் தான் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட். அது பிரகாரம் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கரெக்ட். Developed countries acknowledged their historical responsibility in global warming and committed to donate $1,000 billion in a year ன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு 100 தான். ஓகேவா? From 2020 to help the developing countries to cope with the climate change. எப்பயுமே யூபிஎஸ்சியில் ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த நம்பர்ஸோடைய ரேஞ்சை பார்க்கணும். அது எப்பயுமே கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணியோ அல்லது ரொம்ப பெருசாக இருக்க வேண்டிய வேல்யூ ரொம்ப சின்னதாகவோ அல்லது சின்னதாக இருக்கக்கூடிய வேல்யூவை பெருசாகவோ மாற்றி கொடுப்பாங்க. அப்போ நம்பர்ஸ் கொடுக்க போகும்போது அதை எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஓகேவா? ஸோ அந்த அதுக்குள்ளாரி இப்போது கலெக்டிவ் ஆக்ஷன்ஸ்னு வரப்போகும்போது இப்போ டெவலப்டு கண்ட்ரீஸ் ஹேஸ் டு have targeted emission reductions. அது கியோட்டோ ப்ரோட்டோகாலே கொண்டு வந்தாச்சு. கியோட்டோ ப்ரோட்டோகாலும் என்னென்னு பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெவலப்பிங் நேஷன்ஸும் அல்லது டெவலப்டு நேஷன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களும் பிகாஸ் அவங்களுக்கு டார்கெட் இல்லைன்றதுனால அவங்க வாலண்டரியாக தே கேன் இனிஷியேட் சம் ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸ். அதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது தான் இன்டெண்டட் நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ். இஸ் சம்டைம்ஸ் சீன் இன் தி நியூஸ் இஸ் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஓகேவா pledges made by the European countries to rehabilitate refugees, plan of actions outlined by the countries of the world to combat climate change, capital contributed by the member countries in the establishment of Asian Infrastructure Investment Bank, plan of action outlined by the countries of the world regarding the sustainable development goals. இதுதான் plan of action outlined by the countries of the world to combat climate change தான். ஸோ என்டிசின்னு சொல்லுவோம் அல்லது ஐஎன்டிசின்னு சொல்லுவோம், நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க வாலண்டரியாவோ அல்லது மேண்டேட்ரியாகவோ எவ்வளோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன்ஸை நாங்கள் குறைக்க போகிறோம், எவ்வளோ பீரியடுக்குள்ளார குறைக்க போகிறோம், அதை அல்லது எவ்வளோ கார்பன்ஸை நாங்கள் சீக்வஸ்டர் பண்ண போகிறோம். ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் வந்து ஃபோக்கஸிங் டுவர்ட்ஸ் தி ரெனியூவபிள் எனர்ஜி. ஏன்னா நம்ம போன செஷன்ஸில் பார்த்துருந்தோம் த வேர்ல்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் க்ரீன் ஹைட்ரஜன்ஸ் பிகாஸ் வி ஆர் ஹேவிங் நியூமரஸ் எஃபெக்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி எஸ்பெஷலி தெர்மல் கோல் பவர் பேஸ்டு எனர்ஜி ஜெனரேஷன்ஸு. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன்ஸ் என்னது? இதில் ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர், ஐஎன்டிசி. அப்போ இது எல்லாமே கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு குளோபல் ஃப்ரேம் ஒர்க்கை பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ 1972 தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ்ஸ்னு பார்த்துருந்தோம்ல. ஸோ 1972 ஃபஸ்ட்டு நடந்தது இது ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ், அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ஹியூமன் என்விரான்மெண்ட். ஃபஸ்ட்டு மேஜர் என்விரான்மெண்டல் கான்ஃபரன்ஸ். இட் லெட் டு தி கிரியேஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ அதோட கீ பிரின்சிபல் என்னென்னா பொல்யூட்டர் பேஸ் அண்ட் ப்ரிகாஷனரி பிரின்சிபல்ஸ் எமர்ஜ்ட். ஏன்னா யாரெல்லாம் ஹிஸ்டாரிக்கலி ரெஸ்பான்சிபிள் for the pollution or the greenhouse gases emissions, so they have to pay their penalty or they have to take up the responsibility அப்படின்றத பற்றின ஒரு கான்செப்ட்ஸ் இந்த ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்சஸில் இருந்து தான் எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சுது. ஓகேவா? இந்த கான்செப்ட் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் 1972 எமர்ஜ் ஆனிச்சா அல்லது கிளப் ஆஃப் ரோம் தான் அதை அசோசியேட் பண்ணிச்சான்றதெல்லாம் கேட்டிருந்தாங்களே? கிடையாது. கான்செப்ட் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃபஸ்ட்டு காயின்டு பை பிரண்ட்லேண்ட் கமிஷன் த்ரூ தேர் பிரண்ட்லேண்ட் ரிப்போர்ட். ஓகேவா? 1987 அவர் காமன் ஃபியூச்சர்ன்ற ரிப்போர்ட் மூலிமா தான் ஃபஸ்ட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ன்ற கான்செப்டே காயினாக ஆரம்பிச்சது. அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாக என்னன்ற டெஃபினிஷனே யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பிரகாரம் தான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுன்ற கான்செப்டை காயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெர் இஸ் அ ஹியூஜ் இன்டர் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ டெவலப்மெண்ட்டுன்றது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும்னா இட் ஷுட் நாட் அசோசியேட்டட் வித் தி டீக்ரடேஷன் ஆஃப் தி என்விரான்மெண்ட் அப்படின்ற கான்செப்டை ரொம்ப ஹைலைட் பண்ணப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான ரிப்போர்ட் எது? பிரண்ட்லேண்ட் ரிப்போர்ட். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? கிளப் ஆஃப் ரோம் இஸ் ரிலேட்டட் டு லிமிட்ஸ் டு க்ரோத். பிரண்ட்லேண்ட் ரிப்போர்ட் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை ஃபஸ்ட்டு காயின் பண்ணது. என்ன அதனோட இன்னொரு நேம் என்னதுன்னா அவர் காமன் ஃபியூச்சர் ரிப்போர்ட். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ இதில் இருந்து அடுத்த ஃபர்தர் இனிஷியேட்டிவாக ஃபஸ்ட்டு நடத்தப்பட்ட யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் தான் ரியோ எர்த் சமிட் 1992. ஓகேவா? இதில் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்தோம். அதெல்லாமே ரியோ டிக்ளரேஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இது ரெண்டுமே ஏற்கனவே என்ன கேட்டிருந்தாங்க? யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன்ஸ் கம்மிங் இன் டு ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் விச் சமிட்னு கேட்டிருந்தாங்க. 1992 சமிட். அதோட சேர்த்து என்னது? கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. இதுவும் கேட்டிருந்தாங்களா? அஜெண்டா 21st சென்ச்சுரிக்கான அஜெண்டா. ஓகேவா? இதோட சேர்த்து இன்னொரு பைண்டிங் பிரின்சிபல், இன்னொரு பிரின்சிபல்ஸ் என்னது? ஃபாரஸ்ட் பிரின்சிபல்ஸ். இது ஒரு ஓவராலாக, ஏன்னா என்விரான்மெண்ட்ன்ற போகும்போது ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்.
அப்போ ஃபாரஸ்ட்டோடைய டீக்ரடேஷனை குறைக்கிறதுக்கோ அல்லது ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோ அல்லது அஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டீஸை கொண்டு வரதுக்கோ எல்லா விதமான ஃபாரஸ்ட் ரிலேட்டட் டெவலப்மெண்ட்ஸும் இந்த பிரின்சிபல்ஸ்குள்ளார அடங்கும். ஓகேவா? ஸோ இந்த ரியோ எர்த் சம்மிட் ஹேஸ் அ ஹியூஜ் சிக்னிஃபிகன்ஸ். ஏன்னா அங்கே தான் வந்துட்டு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸுமே டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ கான்செப்ட் ஆஃப் காமன் பட் டிஃப்ரென்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். காமன்னா வேர்ல்டு எல்லாத்துக்குமே அந்த 2 ஏன்னா குளோபல் வார்மிங்கோ அல்லது குளோபல் டீக்ரடேஷன்ஸோடைய எஃபெக்ட்ஸை குறைக்கணும்னா இட் இஸ் தி காமன் கோல். வேர்ல்டில் இருக்க எல்லாத்துக்குமான காமன் கோல் தான். பட் ரெஸ்பான்சிபிலிட்டி டிஃபர்ஸ். எப்படி டிஃபர்ஸு? பிகாஸ் ஹூஎவர் எமிட்டட் லார்ஜர் இன் தி ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட் டெவலப்டு கண்ட்ரீஸு அதிக லெவலில் எமிட் பண்ணதுனால தே ஹாவ் டு டேக் அப் ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டி. They have to spend more amount of money. They have to focus more on the transfer of technology to the developing as well as least developed countries. Common goal தான், but differentiated responsibility என்ற கான்செப்டை இனிஷியேட் பண்ணதே ரியோ எர்த் சம்மிட்டில் தான். ஓகேவா? ஸோ அதனோட எக்ஸ்டென்ஷனாக தான் நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ்ன்றதெல்லாம் ஃபர்தராக டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஓகேவா? ஸோ அடுத்தது 1994 UNCCD, ஓகேவா, யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன். ஒரு பக்கம் அஃபாரஸ்டேஷன் அண்ட் ஃபாரஸ்ட்டு இதெல்லாம் பார்க்க போகும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய லேண்டோ அல்லது ஃபாரஸ்ட்டோ டெசர்டிஃபைடாக கன்வெர்ட் ஆகாமையும் டெசர்டிஃபிகேஷன் ஃபர்தர் எலாங்கேட் ஆகாமையும் எலாபரேட் ஆகாமையும் நம்ம ப்ரிசர்வ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது. அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் to combat desertification. Okay, it is a legally binding treaty, especially focusing on sustainable land management. Okay, adu especially நம்மளுடைய சஹாரா ரீஜன்ஸில், நம்மளுடைய நார்த் ஆஃப்ரிக்கன் ரீஜன்ஸில் சஹாராவுடைய டெசர்டிஃபிகேஷன் என்ற கான்செப்ட் எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டே வரதுனால தான் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் க்ரீன் வால் இனிஷியேட்டிவ்ஸ்ன்றதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இதே கான்செப்டை சிமிலராக நமக்கு ஆரவல்லிஸுக்குமே அப்ளை பண்ணியிருப்போம். ஆரவல்லிஸ் ஆக்ட்ஸ் as a green wall to further என்ன சொல்கிறது, பிளாக் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தார் டெசர்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 years கழிச்சு நடந்தது நியூயார்க்கில் 1997 எர்த் சமிட் +5ன்னு சொல்லுவோம். அது வந்து புதுசாக எதுவும் விஷயமும் கிடையாது. இட் ரெவியூட் தி அஜெண்டா 21 இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் எம்பசைஸ் பாவர்ட்டி எராடிகேஷன், எனர்ஜி அண்ட் சஸ்டைனபிள் கன்சம்ஷன்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நமக்கு 1997 ரொம்ப முக்கியமான ப்ரோட்டோக்கால் என்னது? கியோட்டோ ப்ரோட்டோக்கால். கியோட்டோ ப்ரோட்டோக்கால் இஸ் மேஜர்லி அட்ரஸிங் டுவர்ட்ஸ் தி ரிடக்ஷன் ஆஃப் தி எமிஷன்ஸ் ஆஃப் க்ரீன்ஹவுஸ் கேஸஸ். அப்போ அது பைண்டிங் எமிஷன் ரிடக்ஷன்ஸ். ஏன்னா காமன் பட் டிஃப்ரென்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வரப்போது அந்த டிஃப்ரென்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம்? Annex 1 ஆர் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு தான். ஸோ அப்போ அந்த Annex 1 ஆர் டெவலப்டு கண்ட்ரீஸ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி ஃபினான்ஷியல் மெக்கானிசம் மூலியமாக எக்ஸிபிட் பண்ணணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கார்பன் ட்ரேடிங் மெக்கானிசம்ஸ் தான் இது எல்லாமே. க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம், ஜாயிண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் எமிஷன் ட்ரேடிங். இது என்னென்னன்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேவா? இது பற்றியும் கேள்விகள் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ கியோட்டோ ப்ரோட்டோக்கால் ரொம்ப முக்கியம். தென் அடுத்தது 1992க்கு அப்புறம் 10 வருஷம் கழிச்சு நடந்தது தான் என்னது? வேர்ல்டு சமிட் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். எங்கே நடந்தது? ஜோஹானஸ்பர்க். இது மல்டிபிள் டைம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் தான் என்ன கான்செப்ட் இதில் என்னதுன்னா, இட் எம்பசைஸ்டு தி இன்டகிரேட்டட் அப்ரோச் லிங்கிங் என்விரான்மெண்ட் அண்ட் எக்கானமி. இட் இன்ட்ரடியூஸ்டு எல்லாத்தையுமே ஹோலிஸ்டிக்கான ப்ரையாரிட்டிஸ் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. வாட்டர், வெஹாப் ப்ரையாரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. வாட்டர், எனர்ஜி, ஹெல்த், அக்ரிகல்ச்சர் அண்ட் பயோடைவர்சிட்டி. பிகாஸ் எவ்ரி திங் இஸ் இன்டர் கனெக்டட் அண்ட் எவ்ரி திங் ஹேஸ் டு பி ஹோலிஸ்டிக்கலி அப்ரோச்ட் அண்ட் அட்ரஸ்டு டு ஹாவ் அ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ன்றது. ஓகேவா? ஏன்னா இந்த ஜோஹானஸ்பர்க் பேரில் இங்கே தான் வேர்ல்டு சம்மிட் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தோம். தென் அதுலேருந்து 20 வருஷங்கள், அதுலேருந்து 10 வருஷம் ரியோ +20 தான் என்னது? ரியோவில் ஏற்கனவே நடந்தது வேர்ல்டு யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதில் வந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் தான் ஃபியூச்சர் வி வாண்ட். ஓகேவா? லான்ச்டு தி ப்ராக்ரஸ் டு டெவலப் SDGs. ஏன்னா நம்மளுக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை நோக்கி நம்ம போகணுன்றது சொல்லப்பட்ட ஆரம்பிச்சது. ஓகேவா? ஸோ இங்கே இது இன்னும் ஃபர்தராக யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமுடைய ஃபங்க்ஷனிங்கையோ அல்லது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் அசம்பிளிஸ் இது எல்லாத்தையுமே கொண்டு வர ஆரம்பிச்சது. ஸோ இதில் தான் நம்ம என்னென்னு பார்த்துருந்தோம்? க்ரீன் எக்கானமிக்கான பேஜ். ஓகேவா? பார்ட்னர்ஷிப் ஆன் க்ரீன் எக்கானமி. இது ரிலேட்டடான இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னது? 2015 அதாவது COP கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 21 ஆஃப் UNFCCC அது நடந்ததோடைய பாரிஸ் அக்ரிமெண்ட். ஸோ அதில் தான் நம்ம என்னது 2.2 டிகிரி செல்சியஸுக்கு வார்மிங்கை குறைக்கணும். அது ரிலேட்டடாக ப்ரிஃபரபிளி 1.5 டிகிரி செல்சியஸுக்காச்சும் குறைக்கணும் அப்படின்றது நம்ம கொண்டு வரப்பட்டோம். இட் இன்ட்ரடியூஸ்டு தி கான்செப்ட் ஆஃப் நேஷனலி டிட்டர்மைன்டு
நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ். இதனுடைய எலாபரேஷன்ஸை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015 அடாப்ட் பண்ணப்பட்டுச்சு. அதோட அப்ஜெக்டிவ் வந்து லிமிட் வார்மிங் டு பிலோ 2 டிகிரி செல்சியஸ், ப்ரிஃபரபிளி 1.5 டிகிரி செல்சியஸ். நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் இதில் தான் என்னது, டெவலப்டு கண்ட்ரீஸ் பிளெஜ்டு டு மொபைலைஸ் $100 billion per year ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் பை 2020. ஸோ 2020க்குள்ளார $100 billion by year ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்டு கண்ட்ரீஸ் அஷ்யூர் பண்ணியிருந்தாங்க. இதை தான் யூபிஎஸ்சி என்னன்னு கேட்டிருந்தாங்க, 1000 சொல்லி கொடுத்துருந்தாங்க. 1000 கிடையாது, $100 billion per year தான். ஸோ இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் எப்போ என்டர்ட் இன்டு ஃபோர்ஸ்னா 2016 அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, 2017 கொடுத்துருந்தாங்க பை ஆல் தி மெம்பர்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்தியா இஸ் ஆல்சோ ராட்டிஃபைட் இட் ஆன் 2 அக்டோபர், நம்மளுடைய காந்தி ஜெயந்தி அப்போ 2016 நம்ம அக்ரிமெண்ட் பண்ணியிருந்தோம். எப்போ ஆல்மோஸ்ட் 55 கண்ட்ரீஸ் ராட்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஃபோர்ஸுக்கு வந்துருச்சு. 55 கண்ட்ரீஸ் ராட்டிஃபைட் இட். அதில் ஒன் ஆஃப் த கண்ட்ரி தான் இந்தியாவும். ஓகேவா? ஸோ அதிலிருந்து 2018 நடந்த COP24 கட்டோவைஸ் கிளைமேட் பேக்கேஜும் இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த 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 பாரிஸ் அக்ரிமெண்ட் ரிலேட்டடான எக்ஸிக்யூஷன் அவ்வளோ சுலபமாக நடக்கலை. அப்போ அது யாருக்கு எப்படி எந்தெந்த முறையில் யார் யாருக்கு எவ்வளோ டார்கெட் இருக்குது, எவ்வளோ பிளட்ஜஸ் கொடுக்கணும், எவ்வளோ தூரம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும், அது எல்லாத்தையுமே ஒரு ரூல் புக்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது இந்த கட்டோவைஸில் தான். கட்டோவைஸ் கிளைமேட் பேக்கேஜ் ரூல் புக் வேர் ஃபைனலைஸ்டு. ஸோ டீடைல்டு ரூல்ஸ் ஃபார் டிரான்ஸ்பரன்சி, ரிப்போர்ட்டிங் அண்ட் ஆப்ரேஷனலைசிங் தி பாரிஸ் அக்ரிமெண்ட். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, பை தி இயர் ஆஃப் 2020க்குள்ளார $100 billion per year ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸை பிளெச் பண்ணணும்னு சொல்லி இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் இருக்கா. பட் 2020க்கு முன்னாடி நமக்கு என்ன ஆக ஆரம்பிச்சுது, COVID-19 வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அந்த டார்கெட் வந்து ஃபர்தராக அப்டேட் ஆக ஆரம்பிச்சுது, டிலேட் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அது வரைக்குமே எவ்வளோ தான் மொபைலைஸ் பண்ண முடிஞ்சுது, 80 to 83 billion ஷார்ட் ஆஃப் தி 100 billion கோல் வருதார். ஏன்னா 2 வருஷம் எந்த ஆக்டிவிட்டீஸுமே நடக்கலை. அப்போ இதில் இருந்து ஃபர்தராக அந்த கோல் வந்து ஃபர்தராக வந்து எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அது ரிலேட்டடாக நடந்தது தான் கிளாஸ்கோ சம்மிட். ஸோ அப்போ கிளாஸ்கோ பேக்டில் என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா, எஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ் அண்ட் தி சம்மிட் அக்னாலேஜ்டு தட் த டார்கெட் ஆஃப் $100 billion வித்தின் அ டைம் ஃப்ரேம் ஆஃப் 2020 வந்து கொடுக்கல அப்படின்றத அக்னாலேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ அதனால் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அடாப்டேஷன் ஃபினான்ஸை பை தி இயர் ஆஃப் 2025 டபுள் பண்ணணுன்றதை ஃபர்தராக ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போது ஓகே, நேஷ்னல் டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. டெவலப்டு கண்ட்ரீஸுக்கு டிஃப்ரென்ஷியேட்டட் அண்டு கமிட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் மேண்டேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் தாண்டி நம்ம இவ்வளோ தூரம் வரைக்கும் அசஸ் பண்ணதை பார்க்க போகும்போது இது எல்லாருடைய கலெக்டிவ் ஆக்ஷன்ஸ் மூலியமாக நம்ம இன்வால்வ் ஆக போகும்போது மேண்டேட்டரி இல்லைன்றதெல்லாம் தாண்டி கலெக்டிவான ஒரு கோலை நோக்கி நம்ம வந்து கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடான ஆஸ்பெக்ட்ஸை வந்து அட்ரஸ் பண்ணோம்னா மட்டும்தான் we can move towards or move closer towards achieving our target of reducing the global warming level by 2 degrees Celsius என்றதை ப்ரொப்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி கொண்டு வரப்பட்டது இனிஷியேட்டட் டிஸ்கஷன் ஃபார் நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைடு கோல். நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைடு கோல்ஸ்னால் எல்லாருமே டெவலப்பிங் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக குவான்டிஃபைடாக ஒவ்வொருத்தருக்கும் குவான்டிஃபை பண்ணப்பட்ட கோல்ஸை வச்சுட்டு அதை நோக்கி ரெடியூஸ் பண்ண ஆரம்பிப்போம். நெட் ரிடக்ஷன்ஸை எவ்வளோ ஃபேஸ் பண்ணலாம், அதாவது எமிஷன்ஸை எவ்வளோ தூரம் ஃபேஸ் டவுன் பண்ணலாம், அல்லது நெட் ஜீரோவை நோக்கி எவ்வளோ தூரம் நம்ம போகலாம் அப்படின்றதுல 2025க்கு அப்புறம் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்றதுக்கான இனிஷியேட்டிவ்ஸை கிளாஸ்கோ சம்மிட்டில் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அப்புறம் ஈஜிப்தில் நடந்த COP27 2022 ஷராம் எல் ஷேக் சம்மிட்டில் புதுசாக, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி இது வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்லாம் தாண்டிட்டு மோஸ்ட் ஆஃப் தி கிளைமேட் ரிலேட்டடான டேஞ்சர்ஸ் அண்டு டிசாஸ்டர்ஸை ஃபேஸ் பண்ணக்கூடியது ஸ்மால் ஐலண்டு நேஷன்ஸோ அல்லது மற்ற லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸோ தான். அப்போ அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை அட்ரஸ் பண்ணுறதுக்கு வல்னரபிள் கண்ட்ரிஸோடைய டிசாஸ்டர்ஸை அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் கிரியேட்டட் ஃபார் வல்னரபிள் கண்ட்ரிஸ். ஸோ இட் ஹேஸ் அ ஹியூஜ் ப்ராடர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் அடாப்டேஷன், ஃபினான்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி பாஸ்ட் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இது ரிலேட்டடாக கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போ லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டு ஷராம் எல் ஷேக்கில் ஃபைனலைஸ் பண்ணப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ அப்புறம் இந்த 2023 துபாயில், அதாவது UAE ஹெட் குவார்ட்டர்ஸான துபாயில் வந்து ஃபஸ்ட்டு குளோபல் ஸ்டாக் டேக் வாஸ் கம்ப்ளீட்டட். இந்த குளோபல் ஸ்டாக் டேக்குன்ற கான்செப்டே ஓவராலாகவே யார் எவ்வளோ தூரம் வரைக்கும் எமிட் பண்ணியிருக்கோம், யாருக்கு எந்தெந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, யார் எவ்வளோ தூரம் குவான்டிஃபைடான கோல்ஸ் வரைக்கும் நகர்ந்துட்டு இருக்கோன்றது ஓவராலாக எல்லாருடைய ஒரு 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 ரெஜிஸ்டர் மாதிரி அல்லது வந்து ஒரு டேட்டா புக் மாதிரி அந்த டேட்டா புக்கை பற்றின ஒரு இனிஷியேட்டிவ்ஸை இதில் தான் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்னென்னா எவ்ரி 5 years ஒன்ஸ்
எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸு எல்லாருமே அவங்களுடைய இது டார்கெட் கிடையாது, பட்டு இது வந்து ஒரு வாலண்டரி பட் ஒரு 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 குவான்டிஃபைடாக இருக்கக்கூடிய ஒரு கோல்ஸை நோக்கி நம்ம போகணுன்றதுக்காக ஸ்டாக் டேக் முதல்ல எடுப்போன்றதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் இதில் தான் கொண்டு வரப்பட்டுச்சு. ரெகக்னைஸ்டு தி நீட்ஸ் டு டிரான்சிஷன் அவே ஃப்ரம் தி ஃபாசில் ஃபியூவல்ஸ், பிளட்ஜ் டு ட்ரிபிள். எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு, we are very much lacking behind the goal of achieving the Paris Agreement target. So அதனால we need to triple the renewable energy capacity and double the energy efficiency by 2030. ஸோ இங்கே கொண்டு வரப்பட்ட லாஸ் அண்ட் டேமேஜ் பண்ணிட்டு ஆப்ரேஷனலைஸ் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இந்த சம்மிட்டில் கொண்டு வரப்பட்டது. நியூ கிளைமேட் ஃபினான்ஸ் ஆர்கிடெக்சர் பிகான். ஓகேவா? ஸோ ஏன்னா இதில் ஆல்ரெடி கமிட் பண்ணப்பட்ட, ஏன்னா இப்போ $100 billion சொல்லியிருந்தாங்களா, இந்த இயர் 2023 தான் வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் $115 billion வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பட் இருந்தாலும் இது அன்னைக்கு இப்போ 2023 ட்ரெண்டுக்கு பார்க்கும்போது அது பத்தல. ஓகேவா? ஸோ அதனால் நியூ கோல்ஸும் நியூ ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸும் ஃபர்தராக நம்ம புது விதமான டார்கெட்ஸை நோக்கி நகரணும் அப்படின்றதுக்காக இந்த சம்மிட்லேயே பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அதனோட கண்டினியூவேஷன் தான் இப்போ ரீசெண்டாக நடந்தது. என்னது? அசர்பைஜானில் நடந்த COP பாக்கு 29 சம்மிட்டு. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ ரீசெண்டாக. ஸோ இதில் தான் இந்த நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைடு கோல் ஃபார் கிளைமேட் ஃபினான்ஸ் வேர் ஃபைனலைஸ்டு. ஓகேவா? ஸோ இதில் $100 billion ட்ரிபிள் பண்ணிட்டோம். ஓகேவா? ட்ரிபிளிங் தி ஃபினான்ஸ் ஆஃப் $300 billion பை தி இயர் ஆஃப் 2035. ஏன்னா அவ்வளோ ஃபண்டு தேவைப்படுது டு அட்ரஸ் தி இஷ்யூஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். ஸோ அதுலேயும் 1.3 trillion per year ஃப்ரம் தி ப்ரைவேட் as well as பப்ளிக் சோர்சஸ், எல்லா ரிசோர்ஸஸ்லேருந்துமே கலெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா கார்பன் மார்க்கெட்ஸ். ஏன்னா இந்த டெவலப்பிங்க்கு அல்லது டெவலப்டும் ப்ரைவேட்ஸு இந்த மாதிரியான எல்லாருமே இது எல்லாருமே வந்து எக்கானமி பேஸ்டான ஏன்னா என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் இஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அப்போ எக்கனாமிக்கலாக அவங்க என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் நோக்கி நகரணும்னா அதை வந்து குவான்டிஃபை பண்ணப்பட்டு, அந்த குவான்டிஃபை பண்ணப்பட்டதை தான் கார்பன் கிரெடிட்ஸ் அல்லது கார்பன் மெக்கானிசம்ஸ் நம்ம சொல்லுவோம். அந்த கார்பன் கிரெடிட்ஸில் எங்கே ரன் ஆகும்? கார்பன் மார்க்கெட்ஸில் தான் ரன் ஆகும். அந்த கார்பன் மார்க்கெட்ஸை பற்றின ஒரு ஃபைனலைஸ்டு அப்டேட்ஸை இந்த கார்பன் மார்க்கெட்ஸுக்கான பிரின்சிபல்ஸு கியோட்டோ ப்ரோட்டோக்கால்லே இருக்குது. அது நம்ம பார்ப்போம். அந்த கார்பன் மார்க்கெட்ஸை ஃபர்தராக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டு அதுக்கான ரூல் பேஸ்டாக இந்த COP 29 கொண்டு வரப்பட்டோம். ஃபைனல் ரூல்ஸ் அண்டர் தி ஆர்டிகல் 6 bilateral trading as well as centralized credit trading with respect to carbon markets were finalized. Focus on transparency, integrity and capacity building for least developed countries. Adaptations, transparency, future NDCs. ஓகேவா? ஸோ நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸை மூணாவதா 2025 போஸ்ட் 2025 அப்புறம் எல்லாருமே பார்ப்போம். மோஸ்ட்லி வி நீட் டு அலைன் வித் தி கோல் ஆஃப் ரெடியூசிங் 1.5 degree Celsius. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ரொம்ப பொறுமையாக இருந்துட்டு இருக்கோம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஸோ 1.5 degree Celsius உடைய லோவர் லெவலை குறைக்கிறதுக்கான பாத்வேவை நோக்கி வி நீட் டு புஷ் ஃபார்வர்டுன்றது தான் இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே இதனுடைய கீ பாயிண்ட்ஸும் இதில் இருக்கக்கூடிய அவுட்கம்ஸும் அந்த அவுட்கம்ஸோடைய அப்ஜெக்டிவ் என்ன, அது எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய டார்கெட்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். இதெல்லாம் தான் கேள்விகளாக திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? தென் அடுத்தது ப்ரோட்டோகால்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற தீம்ஸை பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு டு ப்ரப்போஸ் அ கார்பன் டேக்ஸ் ஃபார் இட்ஸ் பீப்புள் டு அட்ரஸ் தி குளோபல் வார்மிங். இது ஒரு யூனிக்கான ஃபேக்ட். ஓகேவா? எந்த கண்ட்ரினா நியூசிலாண்டு தான். குளோபல் வார்மிங்க்கு மேஜராக கார்பன் எமிஷன்ஸ் தானே காரணமாக இருக்குது. அப்போ அந்த கார்பன் எமிஷன்ஸ் ரிலேட்டட் கார்பன் டேக்ஸ்ன்ற கான்செப்டை ஃபஸ்ட்டு குளோபலில் கொண்டு வந்த கண்ட்ரி எதுன்னு கேட்டோம்னா நியூசிலாண்டு தான். தென் வேர்ல்டு என்விரான்மெண்ட் கான்ஃபரன்ஸ் டு டிஸ்கஸ் தி குளோபல் வார்மிங் வாஸ் ஹெல்ட் இன் 1997. எது? நம்ம 1997 இப்போ தானே பார்த்தோம். டிஸ்கஸ் தி குளோபல் வார்மிங் ரிலேட்டடான எது? நம்மளுடைய கியோட்டோ தான். ஆனால் எல்லாமே பாருங்கள் முக்கியமான ஆப்ஷன்ஸ். ஸ்டாக்ஹோம்ன்றது 1972, ரியோ டி ஜெனீரோன்றது 1992 எர்த் சம்மிட், பாரிஸ்ன்றது 2015 நடந்தது. ஓகே, பட் இந்த கேள்வி வந்து 1998 கேட்டிருக்காங்க. அப்போவே பாரிஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா? தென் இந்த கொஸ்டின் திரும்ப கியோட்டோ ப்ரோட்டோக்கால் அகெயின் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க. கியோட்டோ ப்ரோட்டோக்கால் கேம் இன் டு ஃபோர்ஸ் இன் தி இயர் 2005. கியோட்டோ ப்ரோட்டோக்கால் டீல்ஸ் பிரைமர்லி வித் தி டெப்ளிஷன் ஆஃப் ஓசோன் லேயர். அப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது கரெக்டு தான். 1997 கொண்டு வந்தாங்க, பட் ஃபோர்ஸுக்கு வந்தது 2005 தான். ஓகேவா? ஸோ ஓசோன் லேயர் கிடையாது, க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். வேற ஓசோன் லேயரோட சம்மந்தப்பட்டது என்னது? மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால்.
methane as a greenhouse gas is more harmful than the carbon dioxide. இதை தான் மல்டிபிள் டைம்ஸ் நம்ம போன செஷனில் பார்த்துருந்தோம். Methane is a short-lived climate pollutant and has 86 times more harmful than CO2. 86 times more harmful than CO2. ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் என்னது? செகண்ட் மட்டும் வரக்கூடாது. ஆப்ஷன்ஸ் பி 1 and 3 ஒன்லி. அப்போ இந்த கியோட்டோ புரோட்டோகால் பாருங்க, த கான்செப்ட் ஆஃப் கார்பன் கிரெடிட். ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரியான கார்பன் எமிஷன்ஸை கொண்டு வர முடியாது. இப்போ சப்போஸ் எனக்கு ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸுக்கான கார்பன் எமிஷன்ஸ் டார்கெட்டை தாண்டி நான் எமிட் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குதுன்னா, அப்போ அதுக்கு ரிலேட்டடாக நான் வேறு எங்கே அதுக்கு தகுந்த மாதிரியான கிரெடிட்ஸ் ஏர்ன் பண்ணலான்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கியோட்டோ புரோட்டோகாலோட கார்பன் மார்க்கெட்ஸ் மெக்கானிசத்தில் இருக்குது. அதே சமயத்தில் எனக்கு எமிட் பண்ண எனக்கு எமிஷனுக்கான டார்கெட்டோட நான் கம்மியாக தான் எமிட் பண்ணியிருக்கேன்னா, நான் அதுக்காக நான் கிரெடிட்ஸை ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கான மெக்கானிசமும் இருக்குது. ஸோ அப்போ இந்த கான்செப்ட் ஆஃப் கார்பன் கிரெடிட்ஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங்னா, இட் இஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் தி கியோட்டோ புரோட்டோகால். கார்பன் கிரெடிட்ஸ் கியோட்டோ புரோட்டோகால் தான். ஏன்னா கியோட்டோ புரோட்டோகால் தானே டீலிங் வித் குளோபல் வார்மிங்ன்றதை நம்ம பார்த்துருந்தோம். குளோபல் வார்மிங் இஸ் ரிலேட்டட் டு தி ரிடக்ஷன் இன் தி எமிஷன் ஆஃப் greenhouse gases. அதே கொஸ்டின் பாருங்க, ரிகார்டிங் கார்பன் கிரெடிட்ஸ் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் நாட் கரெக்ட். திரும்ப அதே தான் கேட்பாங்க யூபிஎஸ்சி. The carbon credit system was ratified in conjunction with the Kyoto Protocol. Yes, carbon credit is related to the Kyoto Protocol. First statement correct. But கேள்வி என்னது? Not correct. Carbon credits are awarded to countries or groups that have reduced greenhouse gases below their emission quota. இதை தானே சொல்லியிருந்தேன். கார்பன் கிரெடிட்ஸ்ன்றது என்னது? ஒரு கண்ட்ரி அதனுடைய கோட்டா படி எமிட் பண்ண வேண்டியதை விட கம்மியாக தான் எமிட் பண்ணியிருக்காங்கன்னா, they can earn their remaining quota as in credits. அதுதான் கார்பன் கிரெடிட்ஸ். The goal of the carbon credit system is to limit the increase of carbon dioxide emissions. Definitely. Carbon credits are traded at a fixed price from time to time by the United Nations Environment Progress. கிடையாது. கார்பன் கிரெடிட்ஸ் ஆர் ட்ரேடட் அட் அ ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் கிடையாது. கார்பன் கிரெடிட்ஸுக்குன்னு எந்த விதமான ப்ரைசிங் மெக்கானிசமும் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. டைம் டு டைம் பை தி யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கிடையாது. ஓகேவா? அப்போ மீதி மூணுமே கரெக்ட். அப்போ எதுதான் நாட் கரெக்ட்? ஆப்ஷன் டி மட்டும்தான். அப்போ கார்பன் கிரெடிட்ஸு, கார்பன் மார்க்கெட்ஸு, இது ரிலேட்டடாக ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஈவன் 2023லையும் வந்திருக்கு. ஓகேவா? இந்த கொஷின் பாருங்கள், திரும்ப அகைன் ரிப்பீட் ஆகிருக்கு. என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கார்பன் கிரெடிட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி கியோட்டோ ப்ரோட்டோகால் மெக்கானிசம். எஸ், கியோட்டோ ப்ரோட்டோகாலோடைய மெக்கானிசத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கார்பன் கிரெடிட்ஸில் க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் வந்து டெவலப்டு நேஷன்ஸோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி டு டெவலப்பிங் நேஷன்ஸ். ஏன்னா கியோட்டோ ப்ரோட்டோகால் படி அனெக்ஸ் ஒன் கண்ட்ரீஸான டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு தான் எமிஷன் ரிடக்ஷன் டார்கெட்ஸ் இருக்குது. அப்போது அவங்க டார்கெட்டை தாண்டி எமிட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தே ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் தி டெவலப்பிங் நேஷன்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ரெனியூவபிள் எனர்ஜியாக இருக்கலாம், அல்லது எது வேணாலும் இருக்கலாம், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபராக இருக்கலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறாங்களோ அதன் மூலியமாக எவ்வளோ கார்பன் எமிஷன்ஸை டெவலப்பிங் நேஷன்ஸில் குறைக்காங்களோ அந்த எமிஷன் எவ்வளோ எமிஷன்ஸை குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவங்க பண்ணுறாங்களோ அதை தே கேன் ஏர்ன் ஆஸ் அ கிரெடிட். அந்த மெக்கானிசம் தான் க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம். ஓகேவா? ஸோ அப்போ அண்டர் தி க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம்ஸ் த ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில்டு பர்டைன் ஒன்லி டு தி அனெக்ஸ் ஒன் கண்ட்ரீஸ் கிடையாது. இப்போ தான் சொல்லியிருந்தேன், ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில்டு பர்டைன் பை அனெக்ஸ் ஒன் கண்ட்ரீஸு டு தி அனெக்ஸ் டூ கண்ட்ரீஸ். இது இன்னும் டீட்டெயில்டாகவே பார்ப்போம். க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இருந்தது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆப்ஷன் ஏ மட்டும்தான், 120 தான் கரெக்ட். Again 2009 பாருங்க, in the context of CO2 emission and global warming, what is the name of a market driven device under the UNFCCCs that allows developing countries to get funds incentives from the developed countries? Developing countries பாருங்க, developing countries to get funds and incentives from the developed countries to adopt better technologies that reduce greenhouse gas emissions. Definitely என்னது? Clean development mechanism. Clean development mechanism. அப்போ எமிஷன் ரிடக்ஷன் நாம்னா என்ன, கார்பன் கிரெடிட் ரேட்டிங், கார்பன் ஃபுட் பிரிண்ட்னா என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கணும். இந்த எமிஷன் ரிடக்ஷன் நாம்னா என்னன்றதும் பார்ப்போம். அகைன் க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம்ன்றது டெவலப்டு கண்ட்ரீஸுக்கும் டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள். 2016 திரும்ப அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க. டேர்ம் சம்டைம்ஸ் சீன் இன் தி நியூஸ், தேர் ஆரிஜின். அனெக்ஸ் ஒன் கண்ட்ரீஸ்
க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம், சர்டிஃபைடு எமிஷன் ரிடக்ஷன்ஸ், இது மூணுமே ரிலேட்டட் டு தி கியோட்டோ ப்ரோட்டோகால் தான். கார்டிஜனா ப்ரோட்டோகாலும் நகோயா ப்ரோட்டோகாலும் ரிலேட்டட் டு தி கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஓகேவா? நகோயா ப்ரோட்டோகால் போன செஷன்ஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம். நகோயா ப்ரோட்டோகால் இஸ் ரிலேட்டட் வித் தி access to benefit sharing. So access to biological resources and fair and equitable sharing of benefits arising out of biological resources. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு பயோடைவர்சிட்டி ஆக்டையும் 2002 அதில் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி எல்லாத்தையுமே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோமா இல்லையாமன்றதை நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் கார்டிஜனா ப்ரோட்டோகால். கார்டிஜனா ப்ரோட்டோகால் இஸ் ரிலேட்டட் டு தி என்னது நம்மளுடைய லிவிங் மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகும்போது அதனால் ஏற்படக்கூடிய ஈக்கலாஜிக்கல் டேமேஜஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கணுன்றது தான் கார்டிஜனா ப்ரோட்டோகால். அப்போ இது ரெண்டுமே ரிலேட்டட் டு தி இது எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம். கன்வென்ஷன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, கியோட்டோ ப்ரோட்டோகால் தான் இது மூணுமே. அப்போ சர்டிஃபைடு எமிஷன் ரிடக்ஷனா என்ன, க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம்னா என்ன, இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி 3 ஒன்லி. ஓகேவா? திரும்ப 2023 அதே கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். கார்பன் மார்க்கெட்ஸ் ஆர் லைக்லி டு பி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வைட் ஸ்ப்ரெட் டூல்ஸ் இன் ஃபைட் அகேன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச். ரொம்ப ஜெனரிக்காக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கார்பன் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர் ரிசோர்சஸ், கார்பன் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர் ரிசோர்சஸ் ஃப்ரம் பிரைவேட் செக்டர் டு தி ஸ்டேட். ஓகேவா? இதுதான் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். கார்பன் மார்க்கெட்ஸ் இஸ் அ கலெக்டிவ் டேர்ம். ஓகேவா? ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம், எமிஷன் ரிடக்ஷன் டார்கெட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா கியோட்டோ ப்ரோட்டோகால் படி அனெக்ஸ் 1 கண்ட்ரீஸு, அனெக்ஸ் 2 கண்ட்ரீஸ்னு கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். பட் அது வந்து கியோட்டோ ப்ரோட்டோகாலுக்கு கீழே இருக்கக்கூடிய கார்பன் மார்க்கெட் மெக்கானிசம் தானே தவிர கார்பன் மார்க்கெட் மெக்கானிசம் இஸ் அ ஹோலிஸ்டிக் டேர்ம். அங்கே ப்ரைவேட்ஸும் இன்வால்வ் ஆவாங்க. அப்போ கம்ப்ளைன்ஸ் பேஸ்டு கார்பன் மார்க்கெட்ஸ் இருக்குது, நான் கம்ப்ளைன்ஸ் பேஸ்டு கார்பன் மார்க்கெட்ஸும் இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். எஸ், ப்ரைவேட் செக்டர்ஸ் குட் ஆல்சோ பீன் பார்ட்டிசிபேட். இப்போ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னா அந்த சிஎஸ்ஆர் ரிலேட்டடாக அவங்க இந்த கார்பன் கிரெடிட்ஸையுமே யூஸ் பண்ணலாம். அப்போ அது வந்து ஸ்டேட்டு ப்ரைவேட்டுக்கும் ஸ்டேட்ஸுக்கும் நடுவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். பட் இதுவும் தனித்தனி கான்டெக்ஸ்ட். அதனால தான் என்னது போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட் தி எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் 1. இந்த காரணத்தினால தான் கார்பன் மார்க்கெட்ஸ் கிடையாது. ஒருவேளை இது ரிவர்ஸில் கொடுத்துருந்தா கூட நம்ம யோசிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ கார்பன் மார்க்கெட்ஸு, அந்த கார்பன் மார்க்கெட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கியோட்டோ ப்ரோட்டோகால் கீழே என்னென்ன மெக்கானிசம்ஸ் இருக்குது, அது இல்லாமல் கார்பன் மார்க்கெட்ஸ் இன் ஜென்ரல் என்னென்ன மீனிங்லாம் கொடுக்குதுன்றது எல்லாமே தெளிவாக பார்த்துக்கணும். இது ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அது என்னன்றதை பார்ப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரி கியோட்டோ ப்ரோட்டோகாலில் 3 விஷயமான கார்பன் மார்க்கெட் ரிலேட்டடான அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. என்னென்னது? இன்டர்நேஷனல் எமிஷன் ட்ரேடிங் ஐஇடின்றதும், க்ளீன் டெவலப்மெண்ட்ஸ் மல்டிபிள் டைம் கேட்டிருந்தாங்க, க்ளீன் டெவலப்மெண்ட்ஸ் மெக்கானிசம் அண்ட் ஜாயிண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இப்போ இது பிரகாரம் இது எல்லாமே பார்ட் ஆஃப் கியோட்டோ ப்ரோட்டோகால் தான். ஸோ இது பிரகாரம் என்னென்னா இன்டர்நேஷனல் எமிஷன் ட்ரேடிங்ஸ்னால் என்னென்னா ட்ரேடிங் ஆஃப் எமிஷன் அலவன்சஸ் அமாங் டெவலப்டு கண்ட்ரிஸ். ஓகேவா? ஸோ டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு மட்டும்தான் கியோட்டோ ப்ரோட்டோகால் படி எமிஷன் ரிடக்ஷன் டார்கெட்ஸ் இருக்கும். அப்போ ஒரு டெவலப்டு கண்ட்ரி எக்ஸஸாக எமிட் பண்ணிடுச்சுன்னா அது இன்னொரு கம்மியாக எமிட் பண்ணியிருக்கக்கூடிய இன்னொரு ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸ் கிட்ட அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, வெறும் எமிஷன் ரிடக்ஷன்ஸுக்கான கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணிக்கலாம். அதுதான் இன்டர்நேஷனல் எமிஷன்ஸ் ட்ரேடிங். எமிஷன் ட்ரேட் பண்ணிக்கலாமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இட் இஸ் ரிலேட்டட் வித் அனெக்ஸ் 1 டெவலப்டு கண்ட்ரிஸ் பிட்வீன் தி டெவலப்டு கண்ட்ரிஸ் அலோன். ஸோ அதே ஒரு டெவலப்டு கண்ட்ரி இன்வெஸ்ட் இன் தி எமிஷன் ரிடக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் இன் டெவலப்பிங் நேஷன்ஸ், அது ரெனியூவபிள் எனர்ஜியாக இருக்கலாம், ரெனியூவபிள் எனர்ஜி பிளான்ஸாக இருக்கலாம், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபராக இருக்கலாம். ஒரு டெவலப்பிங் நேஷன்ஸு கிட்ட டெவலப்டு கண்ட்ரி எமிஷன் ரிடக்ஷன்ஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதன் மூலியமாக எவ்வளோ எமிஷன்ஸ் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸோட எமிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ தட் கேன் பி ஏர்ன்ட் அஸ் எ கிரெடிட்ஸ். அந்த கிரெடிட்ஸுக்கு பேர் என்னது? அது வந்து அப்போ இதில் என்ன வரும்னா இதில் வந்து அனெக்ஸ் 1 கண்ட்ரீஸ், அனெக்ஸ் 2 கண்ட்ரீஸ், டெவலப்டு கண்ட்ரீஸ் as well as டெவலப்டு கண்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். புரியுதுங்களா? ஸோ அப்போ அதுக்கு பேர் என்னென்னா சர்டிஃபைடு எமிஷன் ரிடக்ஷன். சர்டிஃபைடு ஏன்னா இவங்க போய் அந்த டெவலப்பிங் நேஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணதுனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேஷன். பட் இங்கே என்னது? இட் வில் பி டிரான்ஸ்ஃபர்ட் அஸ் அ யூனிட் பிட்வீன் டெவலப்டு நேஷன்ஸ். அதனால தான் இது என்னது? அசைன்டு அமௌண்ட் யூனிட்ஸ். கார்பன் கிரெடிட்ஸ் அசைன்டு அமௌண்ட் யூனிட்ஸ். இங்கே என்னது? சர்டிஃபைடு எமிஷன் ரிடக்ஷன் டார்கெட். ஸோ இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசுறது, இங்கே வந்து வெறும் டிரான்ஸ்ஃபர் பற்றி மட்டும் பேசுறது. டெவலப்டு கண்ட்ரீஸ்குள்ளாரி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசுறது ஜாயிண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா? ஒரு டெவலப்டு கண்ட்ரி, அதாவது அனெக்ஸ் 1 கண்ட்ரி இன்வெஸ்ட் இன் ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் ஆர் எமிஷன் ரிடக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் இன் அனதர் டெவலப்டு கண்ட்ரீஸ்னா தட் இஸ் கம்ஸ் அண்டர் தி ஆம்பிட் ஆஃப் ஜாயிண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ
So developed countries invest in emission reduction projects in other developed countries. It is between Annex 1 and another Annex 1 countries. அப்போ அதுக்காக இங்கே வந்து கிரெடிட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து அசைன்ட் அமௌண்ட் யூனிட்ஸாக இருக்கும். பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிடக்ஷன் பண்ணாங்கன்னா தட் குட் பி கால்ட் அஸ் எமிஷன் ரிடக்ஷன் யூனிட்ஸ். எமிஷன் ரிடக்ஷன் யூனிட்ஸ் இது எல்லாமே கார்பன் கிரெடிட்ஸ் கீழே மெக்கானிசம்ஸ். ஓகேவா? ஸோ இதனோட பர்பஸ் என்ன? ஓவராலாகவே இதுக்கான காஸ்ட் எஃபெக்டிவ் எமிஷன்ஸு, இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸு, இது பிட்வீன் தி டெவலப்டு நேஷன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ யூரோப்பியன் யூனியன் எமிஷன்ஸ் ட்ரேடிங் சிஸ்டம்ஸ் வித்தின் தி, ஏன்னா யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸுமே டெவலப்டு கண்ட்ரீஸ். அப்போ அவங்களுக்குள்ளார அந்த ட்ரேடிங் சிஸ்டத்துக்குள்ளார நடக்கக்கூடிய கார்பன் கிரெடிட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸை நம்ம ஐஇடி கீழே கொண்டு வரலாம். ஓகேவா? இப்போ யூஎஸ்ஏவோ அல்லது யூகேவோ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எமிஷன் ரிடக்ஷன்ஸுக்காக ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதுக்காக அவங்க சர்டிஃபைடு எமிஷன் ரிடக்ஷன்ஸை கெயின் பண்ணிக்கலாம். இது வந்து பிட்வீன் ஈஸ்டர்ன் எனர்ஜி எஃபிஷியன்சி இன்வெஸ்ட்மெண்ட் வித்தின் தி யூரோப், ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி இன்னொரு யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கிறது. ஓகேவா? அப்போ இது மூணுக்குமான டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இன்டர்நேஷனல் எமிஷன் ட்ரேடிங், க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் அண்ட் ஜாயிண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், ஆல் ஆஃப் தீஸ் ஆர் கம்ஸ் அண்டர் தி ஆம்பிட் ஆஃப் கியோட்டோ ப்ரோட்டோகால். அப்போ இது வந்து கம்ப்ளையன்ஸ் பேஸ்டு, ஏன்னா இது எல்லாமே கியோட்டோ ப்ரோட்டோக்காலில் சைன் பண்ணப்பட்ட கண்ட்ரிஸ் எல்லாமே இது கீழே அக்ரீடாக இருக்கணும். ஓகேவா? பட் இது இல்லாத இன்னொரு மார்க்கெட் இருக்குது, அதுதான் வாலண்டரி கார்பன் மார்க்கெட். இது கம்ப்ளையன்ஸ் ரெகுலேட்டட் கார்பன் மார்க்கெட்ஸ், இது வாலண்டரி கார்பன் மார்க்கெட்ஸ். இங்கே யார்? கவர்மெண்ட் மேண்டேட்டட் மார்க்கெட்ஸ் வேர் கம்பெனிஸ் மஸ்ட் கம்ப்ளை வித் எமிஷன் ரிடக்ஷன் ரூல்ஸ். இது வந்து என்னென்னா இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ் வாலண்டரிலி பை கார்பன் கிரெடிட்ஸ் டு ஆஃப்செட் எமிஷன்ஸ். ஓகேவா? அப்போ இது ரெகுலேட்டட் பை கவர்மெண்ட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ், எஸ்பெஷலி பாரிஸ் அக்ரிமெண்ட் அண்ட் கியோட்டோ ப்ரோட்டோகால் கீழே வரும். இது யார் கீழே வராது? பிரைவேட் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். அது யாருன்னா வியரா, கோல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் அமெரிக்கன் கார்பன் ரெஜிஸ்ட்ரிஸ் எல்லாம் இவங்களாமே தான் இதனுடைய ரெகுலேட்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ இங்கே யார் இருப்பாங்க? இண்டஸ்ட்ரீஸ் வித் லீகல் எமிஷன் கேப்ஸ், எஸ்பெஷலி பவர் பிளான்ஸ், ஏர்லைன்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங், கார்பரேஷன்ஸ், என்ஜிஓஸ், ஈவன் இண்டிவிஜுவல்ஸ் கேன் டேக் பார்ட் இன் தி கார்பன் ட்ரேடிங். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அசைன்ட் அமௌண்ட் யூனிட்ஸ், சர்டிஃபைடு எமிஷன் ரிடக்ஷன் டார்கெட்ஸ், இது எல்லாமே இதனோட யூனிட்ஸாக இருக்கும். இங்கே வந்து என்னென்னு பார்த்தோம்னா வெரிஃபைடு கார்பன் யூனிட்ஸ், கோல்டு ஸ்டாண்டர்ட் கிரெடிட்ஸ்லாம் இதனோட யூனிட்ஸ் நேம். ஓகேவா? இது லீகல்லி என்ஃபோர்ஸஸ், it is supports the sustainable goals and corporate social responsibilities. இதை தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ப்ரைவேட்ஸு கார்பன் கிரெடிட்ஸ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ப்ரைவேட்ஸ் டு ஸ்டேட்டான்றதை செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ கார்பன் மார்க்கெட்ஸ், இந்த கார்பன் மார்க்கெட்ஸை பற்றின கம்ப்ளைன்ஸும் அது யார் யார் என்னென்ன லெவலில் பண்ணலான்றதெல்லாம் தான் நம்மளுக்கு COP29 பாக்கு சம்மிட்லேயும் அதுக்கு ரிலேட்டடான, ஏன்னா அந்த ஆர்டிகல் 6 இஸ் ரிலேட்டட் டு தி ஒரிஜினல் கியோட்டோ ப்ரோட்டோகால். ஓகேவா? இப்போ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸையும் சிமிலாரிட்டிஸையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகேவா? தென் அடுத்தது இப்போது குளோபல் வார்மிங் ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்துருவோம். குளோபல் வார்மிங்கும் க்ரீன்ஹவுஸ் கேஸஸும் அது ரிலேட்டடாக என்னென்ன இனிஷியேட்டிவ் சம்மிட்ஸ் நடந்திருக்கு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கார்பன் ட்ரான்ஸ்ஃபரோ அல்லது கார்பன் கிரெடிட்ஸோ அல்லது கார்பன் ட்ரேடிங் ரிலேட்டடான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்புறம் அதை தாண்டி ஃபர்தராக இருக்கக்கூடிய மற்ற ப்ரோட்டோகால்ஸ், ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸாக இருக்கிறத மான்ட்ரியல் ப்ரோட்டோகால், அதை பற்றி பார்ப்போம். Which one of the following is associated with the issue of control and phasing out of the use of ozone depleting substances? நமக்கு தெளிவாகவே தெரியுது, மான்ட்ரியல் ப்ரோட்டோகால். இந்த பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் எது ரிலேட்டட்? IMFும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் IMF அண்ட் வேர்ல்டு பேங்க். நகோயா ப்ரோட்டோகால், கியோட்டோ ப்ரோட்டோகால் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் க்ரீன் ஹவுஸ் கேஸ் ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸ் ப்ரோட்டோகால்? இட் இஸ் அன் இன்டர்நேஷனல் அக்கௌண்டிங் டூல் ஃபார் தி கவர்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் லீடர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், குவான்டிஃபை அண்ட் மேனேஜ் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ். ஓகேவா? ஸோ இது எதுவுமே தனிப்பட்ட UNEPO அல்லது UNFCCயோட இனிஷியேட்டிவ் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அன் அக்கௌண்டிங் டூல் ஃபார் கவர்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் லீடர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், குவான்டிஃபை அண்ட் மேனேஜ் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் பிகாஸ் தே ஆர் ஆல் பார்ட்டிசிபேட்டிங் இன் தி கார்பன் மார்க்கெட்ஸ் and they need to earn carbon credits. அதுக்காக இருக்கிற ஒரு காமன் ப்ரோட்டோகால் தான் க்ரீன் ஹவுஸ் கேஸ் ப்ரோட்டோகால். ஜஸ்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ்லாம் கிடையாது. இட் இஸ் அன் இன்டர் கவர்மெண்டல் பேனல் ராட்டிஃபைட்லாம் கிடையாது. ரெடியூசிங் எமிஷன்ஸ் ஃப்ரம் டிஃபாரஸ்டேஷன் அண்ட் டீக்ரடேஷன் இனிஷியேட்டிவ்லாம் கிடையாது. இது எல்லாமே ஃபாரஸ்ட் ரிலேட்டடான பிரின்சிபல்ஸ். ஓகேவா? அப்போது ஓசோன் டெப்ளீஷன் ரிலேட்டடாக கொண்டு வரப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸை ஜஸ்ட் ஒரு டைம்லைன் படி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு 1985 வியனா கன்வென்ஷன் தான்
which developed a framework for the cooperation of ozone depleting protections. No binding reduction targets. இதில் எதுவுமே பைண்டிங் கிடையாது. வியனா கன்வென்ஷன் தான் ஃபஸ்ட்டு. அதனுடைய கண்டினியூஷனாக அடுத்த 2 வருஷத்தில் கொண்டு வரப்பட்டது தான் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால். பட் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் இஸ் லீகலி பைண்டிங் டு ஃபேஸ் அவுட் தி ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் லைக் குளோரோஃப்ளோரோகார்பன்ஸ் அண்ட் ஹாலன்ஸ். இது என்னன்றதெல்லாம் தெளிவாக நம்ம பார்த்துருந்தோம். குளோரோஃப்ளோரோகார்பன்ஸ் கேன் ஆக்ட் போத் ஆஸ் அ ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ் as well as green house gas. அதே மாதிரி தான் ஹைட்ரோ குளோரோ ஃப்ளூரோ கார்பன்ஸ். HFCs தான் நமக்கு என்னது ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ் கிடையாது, பட் இட் இஸ் அ பொட்டன்ட் green house gas. அப்போ அதுக்கு அடுத்தது லண்டன் அமெண்ட்மெண்ட் 1990 நடந்தது மூலிமா இந்த எதெல்லாம் ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ்ன்ற லிஸ்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணினாங்க. அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் மல்டிலேட்ரல் ஃபண்ட். இந்த மல்டிலேட்ரல் ஃபண்ட் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் டு அட்ரஸ் தி ஃபேஸ் டவுன் ஆர் லிமிட்டிங் தி ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ். தென் அடுத்தது 1992 கோப்பன்ஹேகன் அமெண்ட்மெண்ட். இது எல்லாமே என்னது வித் ரெஸ்பெக்ட் டு ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் ரிலேட்டட். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்ஸலரேட்டட் ஃபேசிங் அவுட் ஆடட் ஹைட்ரோ குளோரோ ஃப்ளூரோ கார்பன்ஸ். ஸோ சிஎஃப்சிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக HFCs வந்துச்சு. பட் HFCஸையும் குறைக்கிறதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதுவும் இட் இஸ் யூஸ்ட் இன் ஏர் கண்டிஷனிங், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ். ஓகேவா. தென் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது, இந்த மான்ட்ரியல் ப்ரோட்டோகாலோடைய அமெண்ட்மெண்ட்டான 1997 மான்ட்ரியல் அமெண்ட்மெண்ட் 10 வருஷம் கழிச்சு லைசன்சிங் சிஸ்டம் ஃபார் ODS ட்ரேட் அண்ட் ஆடட் நியூ கண்ட்ரோல்ஸ். ஓகேவா. ஸோ ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரேட் பண்ணணும்னா அதுக்கு ப்ராப்பரான ரெகுலேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸும் வாங்கியிருக்கணும். ஓகேவா. தென் அடுத்தது 1999 பெய்ஜிங் அமெண்ட்மெண்ட் டைட்டன்ட் தி கண்ட்ரோல்ஸ் ஆன் HFCs அண்ட் ஆடட் ப்ரோமோ குளூரோமீத்தேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குளோரின் அல்லது புரோமின், இது எது வந்தாலுமே தட் குட் ஆக்ட் ஆஸ் அ ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ் தான். ஃப்ளூரின் கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிகாலி. ஏன்னா HFCs ஹைட்ரோஃப்ளூரோகார்பன் இஸ் நாட் அ ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ் கிடையாது, பட் இட் இஸ் அ பொட்டன்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ். அப்போது இந்த HFCஸை இனிஷியலாக HCFCஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டாங்க. பட் இதையும் குறைக்கணுன்றதுக்காக மான்ட்ரியல் புரோட்டோகாலுக்குள்ளார இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட் தான் கிகாலி அமெண்ட்மெண்ட் 2016. இந்த ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்ஸோடைய சோர்சஸ் எதெல்லாம்ன்றதை UPSC கேட்டிருந்தாங்க, நம்ம போன செஷனில் பார்த்துருந்தோம். ஓகேவா. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான டைம்லைன். தென் அடுத்தது இதை பார்த்துருந்தோமா, நகோயா ப்ரோட்டோக்காலும் கார்டிஜனா ப்ரோட்டோக்காலும் எல்லாமே வந்து நகோயா ப்ரோட்டோக்காலும் கன்வென்ஷனல் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி தான். கன்வென்ஷனல் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது, 1992 எர்த் சமிட்டில். ஸோ எல்லாமே ஜெனட்டிக் ரிலேட்டடானது தான். இதனுடைய பர்பஸ் என்னது, ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அரைசிங் ஃப்ரம் தி ஜெனட்டிக் ரிசோர்சஸ். ஸோ அதே கார்டிஜனா ப்ரோட்டோக்கால் என்ஷூர்ஸ் பயோசேஃப்டி பை கண்ட்ரோலிங் லிவிங் மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ் டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட். ஏன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ்ன்றது அதோட ஒரிஜினல் நேச்சர்லேருந்து மாடிஃபை பண்ணப்பட்டது. அப்போ அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறோம். ஃபார் எனி கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டாலும் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், ஈக்கலாஜிக்கல் ஸ்பீசிஸில் எஸ்பெஷலி இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸாக இருக்கிறது எல்லாமே அந்த ஈகோசிஸ்டத்தை டிஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணப்பட்ட ஆர்கானிசம்ஸ் நேச்சுரல்லேருந்து மாறுபட்டது. அப்போ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அந்த என்விரான்மெண்ட்டுக்கு எந்த விதமான டேமேஜஸ் இருக்கக்கூடாது, அதுக்கான எல்லா இனிஷியேட்டிவ்ஸும் கொண்டு வரணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் கார்டிஜனா ப்ரோட்டோகால். ஸோ நகோயா ப்ரோட்டோகாலோடைய மெயின் பர்பஸ் என்னது, டு ப்ரிவென்ட் பயோபைரசி. இதுக்காக தான் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டியும் ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்டும் என்னது, நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்டு, பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ், இது எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு பேஸ்ட் ஆன் பயோடைவர்சிட்டி ஆக்ட். நம்ம இதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பார்த்துருக்கோம். வேறாஸ் இது என்னது, என்விரான்மெண்டல் ஹெல்த் ரிஸ்க் ஃப்ரம் தி LMOs. ஓகேவா. ஸோ இது அப்ளைஸ் டு ஆல் தி கண்ட்ரீஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், a pharmaceutical company using a traditional plant for drug development must share benefits with respect to the indigenous communities. ஓகேவா. ஒரு இண்டிஜினஸ் கம்யூனிட்டி, ட்ரைபல் கம்யூனிட்டி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாரம்பரியமாக அவங்க இயற்கை மூலியமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருத்துவத்தை எடுத்து ஒரு ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி அந்த ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணி அவங்க கமர்ஷியலாக கெயின் பண்ணாங்கன்னா அதுக்கான ஷேர்ஸை வந்து அவங்களுக்காக கொடுக்கணும்ல. அதுக்காக தான் whenever an IPR is applied, it must get approval from the NBA IPR. இந்த ஐபிஆரில் எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணுன்ற ரெக்கார்டை தான் BMC ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இந்த பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர்ன்ற பேரில். ஓகேவா. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரைட்டா. ஸோ அப்போ இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, நகோயா கோலாலம்பூர் சப்ளிமெண்ட்ரி ப்ரோட்டோகால். இது என்னென்னா அடிஷ்னல் டு தி கார்டிஜனா ப்ரோட்டோகால். இட் இஸ் அ சப்ளிமெண்ட்ரி ப்ரோட்டோகால். என்னென்னா இது எல்லாமே ஒரு பக்கம் ஓகே, பயோ பைரசியும் பயோ நாலேஜையும் ட்ரெடிஷ்னல் நாலேஜையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக லிவிங் மாடிஃபைடு ஆர்கானிசத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகும்போதோ ப்ராப்பரான சேஃப்டி மெஷர்ஸை என்ஷூர் பண்ணணும்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்கா.
ஒருவேளை அதை என்ஷூர் பண்ணாமல் அதனால் ஒரு ஈக்கலாஜிக்கல் டிஸ்ட்ரக்ஷன்ஸோ அல்லது கம்யூனிட்டிஸ்க்கோ அல்லது கிராப்ஸுக்கோ ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா அப்போ அதுக்கான காம்பன்சேஷன் அட்ரஸ் பண்ணணும்ல. அந்த காம்பன்சேஷன் அட்ரஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சப்ளிமெண்ட்ரி ப்ரோட்டோகால், நகோயா கோலாலம்பூர் ப்ரோட்டோகால். அடிஷன் டு தி கார்டேஜனா liability and redress for the damage from the LMOs. It establishes liability standards and recourse mechanisms. Okay, wow. Countries affected by damage from the LMOs. If an LMO crop spread uncontrollably and harms the local biodiversity, peoples responsible for the LMOs must give a proper compensation. இப்போ இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நகோயா ப்ரோட்டோகால், கார்டேஜனா ப்ரோட்டோகால் அண்ட் கார்டேஜனா ப்ரோட்டோகாலோடைய ஃபெயிலியர், ஒருவேளை இது பயோசேஃப்டி அட்ரஸ் பண்ணலைன்னா அதனால் ஏற்படக்கூடிய டேமேஜஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் நகோயா கோலாலம்பூர் சப்ளிமெண்ட்ரி ப்ரோட்டோகால். ஸோ இது எல்லாமே கன்வென்ஷன்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி கீழே வரது தான். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தென் அடுத்தது, which of the following statements is are correct? Proper design and effective implementation of United Nations RED+ program. RED+ na enadhu? Reducing emissions from deforestation and degradation, forest degradation. ஸோ ஃபாரஸ்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ஃபாரஸ்டோடைய டீஃபாரஸ்டேஷனோடைய ஆக்டிவிட்டீஸை குறைக்கிறதுனாலையும் ஃபாரஸ்ட் டீக்ரடேஷன் ஆக்டிவிட்டீஸை குறைக்கிறதுனாலையும் வி கேன் ரெடியூஸ் தி எமிஷன். ஏன்னா எத்தனை தடவை பார்த்துருந்தோம், ஃபாரஸ்ட் ஆக்ட் ஆஸ் தி கிளைமேட் சிங்க், கார்பன் சிங்க், கார்பன் சீக்வஸ்டர் பண்ணக்கூடிய நேச்சுரலான ப்ராசஸே ஃபாரஸ்ட் தான். ஓகேவா, த்ரூ தி ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். அதை தான் யூபிஎஸ்சி சுற்றி கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ஸோ அப்போது இதனுடைய proper design and effective implementation of RED+ program can significantly contribute to அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு சிம்பிளாக கேட்குறாங்க. என்னது? ப்ரொடெக்ஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி, ரெசிலியன்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், பாவர்ட்டி ரிடக்ஷன். பாவர்ட்டி ரிடக்ஷன் எடுத்துக்காமே போகலாம். ஓகேவா, பட் ஓவராலாக இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னது? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு பார்க்க போகும்போது ஈகோசிஸ்டமும் பயோடைவர்சிட்டி அதனால் ஏற்படக்கூடிய அசோசியேட்டட் டேமேஜஸும் பீப்புளையும் கம்யூனிட்டிஸையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்போ பாவர்ட்டி ரிடக்ஷனும் இதில் ஒரு முக்கியமான காம்பனண்ட் தான். இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி 1, 2, 1, 3. ஓகேவா, ஸோ தெளிவாக பார்த்துங்க. இதுக்கான டெஃபினிஷன் தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் பண்ணிடலாம், அவ்வளோதான் வித்தியாசம். தென் ஃபாரஸ்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அடுத்த கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு ஃபாரஸ்ட் கார்பன் பார்ட்னர்ஷிப் ஃபெசிலிட்டி. இந்த ஃபெசிலிட்டின்னு வரது மோஸ்ட்லி எப்பயுமே ஃபண்டுன்றதுக்காக இருக்கும். கார்பன் பார்ட்னர்ஷிப் ஃபெசிலிட்டி, விச் ஆஃப் தி following statements is are correct? It is a global partnership of governments, business, civil society and indigenous community, indigenous peoples. Yes, of course, இது எல்லாருமே இன்வால்வ் பண்ணக்கூடியது தான். It provides financial aid to universities, individual scientists and institutions involved in scientific forestry research to develop eco-friendly and climate adaptation technologies for sustainable forest management. கிடையாது, இதெல்லாம் இதுக்காக எதுக்குமே இண்டிவிஜுவல்ஸும் யூனிவர்சிட்டிஸும் ரிசர்ச் பர்பஸஸ்க்காக பறக்கிறது கிடையாது. Third statement பாருங்க, it assists the countries in their அதாவது reducing emissions from deforestation and forest degradation efforts by providing them with financial and technical assistance. Yes, மூணாவது கரெக்ட். ஓகேவா, ஸோ அப்போ ஃபாரஸ்ட் கார்பன் பார்ட்னர்ஷிப் ஃபண்டுன்றது இட் இஸ் அ பார்ட்னர்ஷிப் ஆஃப் எவ்ரி ஒன் அண்ட் இட் அசிஸ்ட் தி ரெட் அண்ட் RED+ டார்கெட்ஸ். ஓகேவா, ஸோ அது சயின்டிஃபிக்காக கிடையாது, எக்ஸிபிட், அதாவது எமிஷன் ரிடக்ஷனா டிஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டீஸோ அல்லது அஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டீஸ், காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் மேனேஜ்மெண்ட்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபண்டு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி 1 and 3 ஒன்லி. ஃபாரஸ்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எந்த விஷயங்கள் நியூஸில் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கணும். With reference to New York Declaration on Forest, which of the following statements are correct? It was first endorsed at the United Nations Climate Summit in 2014. Correct தான். It endorses a global timeline to end the loss of forest. ஓகேவா, லாஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்டை அட்ரஸ் பண்ணணும்னா ஒரு டிக்ளரேஷன் ஒன்று இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி அது ரிலேட்டடாக குறைக்க தான் செய்யும். இட் இஸ் லீகலி பைண்டிங் இன்டர்நேஷனல் டிக்ளரேஷன். எதுவுமே இதெல்லாம் அதாவது அஃபாரஸ்டேஷனோ அல்லது ஃபாரஸ்ட் டீக்ரடேஷனோ லீகலி பைண்டிங்காக நம்மளால் எக்ஸிபிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இட் இஸ் அ வாலண்டரி தானே தவிர இட் இஸ் நாட் அ லீகலி பைண்டிங். மோஸ்ட்லி இந்த லீகலி பைண்டிங் வரதை எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணணும். இட் இஸ் என்டாஸ்டு பை கவர்மெண்ட்ஸ், பிக் கம்பெனிஸ் அண்ட் இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ். ஆப்வியஸ்லி India was one of the signatories at its inception. இந்தியாவுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. India was not a signatory to the New York Declaration on Forest. ஓகேவா, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? 1, 2, 1, 4. ஸோ நியூஸில் வரக்கூடிய எந்தெந்த டாபிக்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? கிளைமேட் ரிலேட்டடாக ஏதாவது வந்தாலும் நோட் பண்ணணும், ஃபாரஸ்ட் ரிலேட்டடாக எது வந்தாலும் நோட் பண்ணணும், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக எது வந்தாலும் நோட் பண்ணணும், பொல்யூஷன் ரிலேட்டடாக எது வந்தாலும் நோட் பண்ணணும். அப்போது என்னென்ன கான்டெக்ட்ஸில் பார்க்கணும், அதோட அப்ஜெக்டிவ் என்ன,
அதை யார் இனிஷியேட் பண்ணா, அதை இனிஷியேட் பண்ணுறது மூலிமா என்ன பெனிஃபிட்ஸ், ஒருவேளை அது ஏதாவது ஃபண்டு ரிலேட்டடாக இருந்தால் அந்த ஃபண்டோட கார்டியன் யார், இவ்வளோ தான். இந்த கான்டெக்ஸ்ட்டில் தான் எந்த விதமான என்விரான்மெண்ட் ரிலேட்டடான இனிஷியேட்டிவ்ஸ் வந்தாலும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? மியவாக்கி மெத்தட் இஸ் வெல் நோன் ஃபார் தி, நம்மளுக்கு நியூஸில் அதிகமாக இருந்துச்சு, நமக்கு காமன் சென்ஸுக்கெல்லாம் தெரியும். மியவாக்கி மெத்தட்ன்றது என்னது? கிரியேஷன் ஆஃப் மினி ஃபாரஸ்ட் இன் தி அர்பன் ஏரியாஸ். ஸோ எஸ்பெஷலி ஒரு சின்ன ரீஜன்ஸ்குள்ளார டென்ஸு ஃபாரஸ்ட்டை லார்ஜர் லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, ஏன்னா அது தி டாக்ஸஸ் அ கார்பன் சிக் வித்தின் தி அர்பன் ஏரியாஸ். அதுக்கு பேர் தான் என்னது? மியவாக்கி மெத்தட். ஓகேவா? ஈவன் பெர்மாகல்ச்சர் மெத்தட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் டாபிக்ஸில் பார்த்துருந்தோம். தென் பயோகார்பன் ஃபண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் சஸ்டைனபிள் ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ்கேப். எடுத்து பாருங்கள், ஃபாரஸ்ட்டு பார்ட்னர்ஷிப், கார்பன் பார்ட்னர்ஷிப் ஃபண்டு, பயோகார்பன் ஃபண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் சஸ்டைனபிள் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா இது எதுனா ஐஎம்எஃப்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கிற வாய்ப்பு கிடையாது. ஃபண்டுன்னு வந்துட்டாலும் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் எது மோஸ்ட் ப்ராபபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? வேர்ல்டு பேங்க் தான். இஸ் மேனேஜ்டு பை அப்படின்னு வரப்போகும்போது ஃபண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் சஸ்டைனபிள் ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ் வந்து வேர்ல்டு பேங்க் தான். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு ப்ராடர் fund facilities, ஓகேவா, with reference to global environment facility. Which of the following statements is are correct? It serves as a financial mechanism for convention of biodiversity, convention UNFCCs. இந்த global environment facilities நம்மளுடைய எர்த் சம்மிட் முடிஞ்ச உடனே அது எக்ஸிக்யூஷனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எர்த் சம்மிட்டில் சிபிடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம், ஃபாரஸ்ட் பிரின்சிபல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம், தென் வந்து யூஎன்எஃப்சிசியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். அப்போ இது ரிலேட்டடாக எல்லா விதமான ஸ்கீம்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அதுக்குன்னு ஃபண்டு தேவையில்ல. அப்போ அந்த ஃபண்டுக்காகன்னு ஒரு மெக்கானிசம் தேவையில்ல. அந்த மெக்கானிசம் தான் குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ். அது ஒரு ப்ராடர் ஃபெசிலிட்டி. இட் இன்க்ளூட்ஸ் ஈவன் சம் அதர் மெக்கானிசம்ஸ் ஆல்சோ. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ. மீது என்ன கொடுத்துருக்காங்க? இட் அண்டர்டேக் சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், இட் இஸ் அன் ஏஜென்சி அண்டர் ஓஏசிடி டு ஃபெசிலிட்டேட், இதெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். தென் அடுத்தது கிரீன் கிளைமேட் ஃபண்ட். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் கிரீன் கிளைமேட் ஃபண்ட் இஸ் ஆர் கரெக்ட்? It is intended to assist the developing countries in adaptation and mitigation practices to counter climate change. It is founded under the aegis of UNEP, OECD, Asian Development Bank and World Bank. இது எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இது எதுவுமே கிடையாது. ஸோ Green Climate Fund is founded under the aegis of UNEP and with some other countries. ஓகேவா? இது எல்லா மோஸ்ட்லி 2 அல்லது 3 ஆர்கனைசேஷன்ஸ்க்கு மேலே ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் மோஸ்ட்லி தப்பாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸோ அல்லது இன்டர்நேஷ்னல் ரிப்போர்ட்ஸோ என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், எக்கனாமிக்கலாக இருக்கட்டும், அதில் எது வந்தாலுமே 2 அல்லது 3 ஆர்கனைசேஷன்ஸ் இது சேர்ந்து தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு வந்தாங்கன்னா மோஸ்ட்லி தப்பாக தான் இருக்கும். ஸோ இப்போ யூபிஎஸ்சியோடைய PYQ பார்க்க போகும்போது இதை கவனிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? 1 only. ஸோ அப்போ இதனுடைய கலெக்டிவாக ஒரு ப்ரஷ்அப் பார்த்துடலாம். அப்போ குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது யார்? ஸோ கிரீன் கிளைமேட் ஃபண்டு வந்து UNEPயும் கிடையாது, UNFCC தான். யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் தான். ஓகேவா? ஸோ குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணது யார்? வேர்ல்டு பேங்க், UNDP, UNEP எல்லாருமே 1991 எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஃபண்டிங் ஃபார் பயோடைவர்சிட்டி, கிளைமேட் சேஞ்ச், ஃபாரஸ்ட், டெசர்டிஃபிகேஷன் அண்ட் கெமிக்கல்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ UNFCC, CBD, ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே இந்த ஃபண்டு ஒரு ப்ராடர் ஃபண்டாக இருக்கும். இதை மேனேஜ் பண்ணுறது இவங்க வேர்ல்டு பேங்க் கீழே தான் வரும். ஸோ ஃபாரஸ்ட் கார்பன் பார்ட்னர்ஷிப் ஃபண்டு யாருக்கு கீழே வரும்? வேர்ல்டு பேங்க் தான் மேனேஜ் பண்ணும். ஸோ ஆப்வியஸ்லி எதுக்காக இருக்கும்? ஃபாரஸ்டேஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்டேஷனுக்காக தான். ஓகேவா? கிரீன் கிளைமேட் ஃபண்ட் யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பா? UNFCC இன் இட்ஸ் கேன்கன் சம்மிட் சப்போர்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இன் மிட்டிகேஷன் அண்ட் அடாப்டேஷன் ஆக்ஷன்ஸ். யுனைடெட் நேஷன்ஸ் ரெட் ப்ரோக்ராம் ஃபண்டுனே தனியாக இருக்குது. அதனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் யாருன்னா UNEP, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன்ஸ், தென் UNDP சப்போர்ட் நேஷனல் ரெட் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஃபாரஸ்ட் கவர்னன்ஸ். அண்ட் கியோட்டோ ப்ரோட்டோக்காலில் இன்னொரு ஃபண்ட் இருக்குது, அடாப்டேஷன் ஃபண்ட். ஓகேவா? அடாப்டேஷன் ஃபண்ட் ஃபினான்ஸ் கான்க்ரீட் அடாப்டேஷன் ப்ராஜெக்ட்ஸ் இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வல்னரபிள் டு கிளைமேட் சேஞ்ச். ஸோ அதே மாதிரி தான் இந்த க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம்ஸ் இது எல்லாத்துக்குமே இந்த ஃபண்டை யூஸ் பண்ணலாம். பயோகார்பன் ஃபண்டு. ஓகேவா? பயோகார்பன் ஃபண்டு வேர்ல்டு பேங்கோடது. சஸ்டைனபிள் லேண்ட் யூஸ் அண்ட் ரெடியூஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் இதுவும் ரெட் ப்ளஸோட தான். ஸோ எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா அஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டீஸுக்கும் ஃபாரஸ்ட் டீக்ரடேஷன் ஆக்டிவிட்டீஸை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபண்ட்ஸ் மோஸ்ட்லி இருக்கும். அதை தாண்டி நமக்கு UNFCCயோடைய ஃப்ரேம் டார்கெட்டை
அட்ரஸ் பண்ணுறதுக்காகவோ கியோட்டோ ப்ரோட்டோகாலோடைய டார்கெட் அட்ரஸ் பண்ணுறதுக்காகவோ அல்லது வந்துட்டு பாரிஸ் அக்ரிமெண்ட் படி ரெடக்ஷன் பண்ணுறதுக்காக இருக்கிறதுக்கோ அது எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு ஃபண்டு வேணும்ல. அந்த ஃபண்டு எந்த ஃபண்டாக இருந்தாலும் அந்த ஃபண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் எது, அந்த ஃபண்ட் எந்த பர்பஸஸ்க்காக, அந்த ஃபண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகும்போது என்ன அப்ஜெக்டிவ்ஸ், என்ன கான்சிக்வன்சஸ் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்படும், இந்த லாஜிக்ஸில் பார்த்துக்கணும். ஓகேவா? தென் அடுத்தது கிளைமேட் ரிலேட்டடான நியூஸஸில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸோ அல்லது தீம்ஸை வச்சும் கேள்விகள் வந்திருக்கு. என்னென்னா கிளைமேட் ஆக்ஷன் ட்ராக்கர் விச் மானிட்டர்ஸ் தி எமிஷன் ரிடக்ஷன் பிளட்ஜஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். ஸோ இதில் சிம்பிளாக நமக்கு இது தெரியலனாலும் இதில் காமன் சென்ஸுக்கு அப்ளை பண்ணணும். என்ன போட்டிருக்காங்க? கிளைமேட் ஆக்ஷன் ட்ராக்கர்னு போட்டிருக்காங்க. மானிட்டர்ஸ்ன்றது கீவேர்ட்ஸ் இருக்குது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பாருங்கள். கிளைமேட்டுன்ற ஒரு வார்த்தை இருக்குது. டேட்டா பேஸ் கிரியேட்டட் பை கோயலேஷன் ஆஃப் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். விங் ஆஃப் இன்டர்நேஷனல் பேனல் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். விங்குன்ற ஒரு வார்த்தை இருக்குது. Committee under United Nations Framework Convention on Climate Change. Agency promoted and financed by United Nations Environment Program and World Bank. இதில் எல்லாமே விங்கு கமிட்டி அல்லது ஏஜென்சின்னு இருக்குது. இது மட்டும் என்னது? ஆட்மன் அவுட்டாக என்னது? டேட்டா பேஸ் அப்படின்றது ஒன்று இருந்தால் தானே ட்ராக் பண்ணுறதுக்கோ மானிட்டர் பண்ணுறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல கிளைமேட் ஆக்ஷன் ட்ராக்கர்னா என்னன்னு தெரியலனாலும் நமக்கு இதில் இருக்கக்கூடிய கீவேர்டான ட்ராக்கர் அண்ட் மானிட்டருக்கான க்ளோஸ் ரிலேட்டிவ் வேர்ட்ஸாக டேட்டா பேஸ் மட்டும் தான் இருக்குது. அதுதான் ஆன்சர். Database created by the coalition of research organizations, climate action tracker. Okay va? Then idu adhe maari dhaan common sense ikla. Common carbon metric supported by UNEP has been developed for. idhileyum paarenga common carbon endradhu general words, adula edume nammalaala thermum. Metric is related to some of the units. edavadhu one unit ah irundha thane metrics nu solluvom. appo kudukappட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். Assessing the carbon footprint of building operations around the world. Enabling commercial farming entities around the world. இதில் பாருங்கள் enabling is an initiative which promotes enabling governments to assess the overall carbon footprint caused by their countries. இது பாசிபிளே கிடையாது. assess the overall carbon footprint enabling the government. assessing the overall இந்த ரெண்டு இடத்துல இது ரெண்டுமே enabling இருக்கு. அப்போ இது வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. assessmentன்றது யூனிட் பேஸ் பண்ணி பண்ணலாம். Assessing the overall carbon footprint caused by the use of fossil fuels by the world in a unit time. இதெல்லாம் பாசிபிளே கிடையாது. ப்ராக்டிக்கலி பாசிபிளே கிடையாது. அப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் எதுதான் ஃபீஸிபிளானது? Assessing the carbon footprint of building operations around the world. Assessing the carbon footprint of building operations around the world தான் காமன் கார்பன் மெட்ரிக்குக்கான ஒரு அப்ஜெக்டிவ். ஓகேவா? Then as a result of their annual survey, the National Geographic Society and an international polling firm called as Global Scan gave India top rank in Green Dex 2009 score. What is this score? Okay va? So Green Dex apna Green Index அந்த மாதிரி சம்பந்தப்பட்டதா இருக்கும். It is a measure of efforts made by different countries in adapting technologies for reducing carbon footprint. It is a measure of environmentally sustainable consumer behavior in different countries. It is an assessment of programs or schemes undertaken by the different countries for improving the conservation of natural resources. It is an index showing the volume of carbon credits sold by different countries. Okay, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா National Geographic Society and International polling firm and societyன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா இதோட சம்மந்தப்பட்ட ஒரு க்ளோஸரான வார்த்தை என்னவா தான் இருக்குது? பிஹேவியர் மட்டும்தான் இருக்குது. Societal sustainable consumer behavior. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி. இது எல்லாமே ஒரு கார்பன் ஃபுட் பிரிண்ட்டோ அல்லது கார்பன் மெட்ரிக்ஸோ அசஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கான Green Dex ஸ்கோர் இஸ் மோஸ்ட்லி அசோசியேட்டட் வித் தி கன்சியூமர் பிஹேவியர். தென் மொமெண்டம் ஃபார் கிளைமேட் நியூட்ரல் நவ் இஸ் அன் இனிஷியேட்டிவ் லான்ச்டு பை எந்த இனிஷியேட்டிவ்ஸ்னால் மொமெண்டம் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு வந்தாலே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல மோஸ்ட் அப்ராப்ரியேட் என்னது? யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் ஆன் கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட்டு சேஞ்சு நியூட்ரல்ன்ற வார்த்தையோட சம்மந்தப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ்னால் கொடுக்கப்பட்டதில் இதுதான் மோர் க்ளோஸராக இருக்கும். UNFCCC தான். ஜஸ்ட்டு தெரியலனாலும் அந்த வார்த்தைகளை வச்சு நம்ம கெஸ் பண்ணணும். ஓகேவா? தென் கிளைமேட் அண்ட் கிளீன் ஏர் கோயலேஷன் டு ரெடியூஸ் ஷார்ட் லிவ்டு கிளைமேட் பொல்யூட்டன்ஸ் இஸ் அன் யூனிக் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் G20 குரூப்லாம் கிடையாது. இட் இஸ் அன் யூனிக் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் UNEPயும் அதர் டெவலப்டு கண்ட்ரீஸ், நிறைய கண்ட்ரீஸ் எஸ்பெஷலி USA இதெல்லாமே வந்துச்சு. ஓகேவா? ஸோ இது ஒரு தனி இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன்ஸாக ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேவா? ஸோ கிளைமேட் அண்ட் கிளீன் ஏர் கோயலேஷன் இதை தான் நம்ம சுற்றி நேற்று போன செஷனில் பார்த்துருந்தோம். கிளைமேட் அண்ட் கிளீன் ஏர் கோயலேஷன் ஃபோக்கஸஸ் ஆன் மீத்தேன், பிளாக் கார்பன், ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன்ஸ் ப்ளஸ் என்னது? ட்ரோபோஸ்பெரிக் ஓசோன்.
Tropospheric ozone இது எல்லாமே short lived climate pollutants. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது ஃபர்ஸ்ட் தப்பு செகண்ட் ரைட். ஸோ எகெயின் அண்ட் எகெயின் ஒரே கான்செப்ட்ஸ் ஒரே தீம்ஸை தான் யூபிஎஸ்சி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், எப்பயுமே நான் என்ன சொல்லியிருந்தேன், 2 ஆர்கனைசேஷன்ஸ் வர மாதிரி இருந்தாலே மோஸ்ட்லி தப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். கிளைமேட் குரூப் இஸ் அன் இன்டர்நேஷனல் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தட் டிரைவ்ஸ் கிளைமேட் ஆக்ஷன் பை பில்டிங் லார்ஜ் நெட்ஒர்க்ஸ் அண்ட் ரன் தேம். எப்பயுமே மோஸ்ட்லி ஒரு 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 ஆர்கனைசேஷனோ அல்லது ஒரு 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 இனிஷியேட்டிவ்ஸை பற்றி இருக்குதுன்னா அதனோட அப்ஜெக்டிவை ஜெனரலாக பேசுகிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். 99% அந்த அப்ஜெக்டிவை பேசுகிற ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்காது. ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்போ தப்பு வைக்கலாம் அல்லது ஒரு ஒரு கொஷினை எந்த தப்பு வைக்கலாம்னா அதில் ஏதாவது ஒரு யூனிக் ஃபேக்ட் இருக்கணும். கரெக்டாக யார் அதை கொண்டு வந்தாங்கன்னா அது தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள், தப்பாக வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லான்ச்டு பை ஹூம், இனிஷியேட்டட் பை ஹூம், ரெகுலேட்டட் பை ஹூம், மானிட்டர்டு பை ஹூம், இந்த மாதிரியான வர இடத்துல மோஸ்ட்லி தப்பாக இருக்கும். ஓகேவா? சப்போ கிளைமேட் குரூப் இஸ் அன் இன்டர்நேஷனல் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், இது அதனோட அப்ஜெக்டிவை பேசுகிற ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே மோஸ்ட்லி தப்பாக இருக்காது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், த இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி இன் பார்ட்னர்ஷிப் வித் தி கிளைமேட் குரூப் லான்ச் த குளோபல் இனிஷியேட்டிவ் கால்டு EP100ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சின்றது ஒரு புதுசாக இருக்குது. மூணாவது, EP100 brings together leading companies committed to driving innovation in energy efficiency and increasing competitiveness while delivering the. இது எப்படி அப்ஜெக்டிவோ கிளைமேட் குரூப்ன்றது ஒரு அப்ஜெக்டிவை பேசுதோ, EP100ன்ற இனிஷியேட்டிவோட அப்ஜெக்டிவை பேசுகிற ஸ்டேட்மெண்ட் இது. அப்போ 1ம் 3ம் ஆன்சர்ஸில் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ 1ம் 3 இருக்கிற ஆன்சர்ஸ்ன்னு பார்த்தோம்னா இது எலிமினேட் ஆகிடும். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், சம் இந்தியன் கம்பெனிஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் EP100. சம்ன்ற ஒரு வார்த்தை எப்பயுமே மோஸ்ட்லி பாசிட்டிவாக தான் இருக்கும். சம் இந்தியன் கம்பெனிஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் EP100. அப்போ 4 வராத ஆப்ஷன் என்னது, இதுவும் எலிமினேட் பண்ணிடணும். 5வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இது இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி இஸ் தி செக்ரட்டேரியட் டு தி அண்டர் 2 கோயலிஷன். ஓகேவா? கிளைமேட் குரூப்புன்றது ஒரு ஆர்கனைசேஷனு, இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சின்றது ஒரு ஆர்கனைசேஷன். இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சின்றதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ அப்போ 2 ஆர்கனைசேஷனை பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்தாலுமே அதில் ஏதாவது ஒன்று தப்பாக இருக்கும், அதை கவனிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? தென் குளோபல் கிளைமேட் அலையன்ஸ், குளோபல் கிளைமேட் சேஞ்ச் அலையன்ஸ் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கிறது, இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் யூரோப்பியன் யூனியன். எஸ், இது கரெக்டு. It provides technical and financial support to the targeted developing countries to integrate climate change into their developed policies and budget. Mostly ஒரு அப்ஜெக்டிவ் அல்லது அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை பேசுகிறதா இருந்தால் ரைட்டாக தானே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு தான். ஸோ இதுலேயும் இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றி பேசுது. இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் யூரோப்பியன் யூனியன்ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் இஸ் கோஆர்டினேட்டட் பை வேர்ல்டு ரிசோர்சஸ் இன்ஸ்டிடியூட் அண்ட் வேர்ல்டு பிஸ்னஸ் கவுன்சில் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். 2 கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இது தப்பு, இது 2மே வராது. It is addressed or it is regulated by European Commission தான். அப்போ இது தப்பாக தான் இருக்கும். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி. ஸோ கரண்ட்டில் என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ்லாம் இருக்கோ அது எந்த கான்டெக்ஸ்டில் பார்க்கணுமோ அதுக்கான லிஸ்ட்டு தான் இது. ஓகேவா? தென் வித் ரெஃபரன்ஸ் டு தி இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ் IUCN and Convention on International Trade in Endangered Species of Wild Fauna and Flora. Which of the following statements is are correct? IUCN is an organ of United Nations and CITES is an international agreement between the governments. CITES is IUCN is not an organ of United Nations. அப்படி இருக்கிறதா இருந்தால் அது UNEP, UNDP UN பேர்லேயே வந்திருக்கணும்ல. ஸோ இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் நேச்சர்ன்றது இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் இட் இஸ் நாட் அன் ஆர்கன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். சைட்ஸ் இஸ் அன் கன்வென்ஷன் என்ற போகும்போது இட் இஸ் அன் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட். செகண்ட் ஆஃப் கரெக்ட், பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் தப்பு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. 1 தப்புனாலே ஆன்சர் வந்துருச்சு. கரெக்டாக, சிம்பிளாக 1 தப்புனாலே ஆன்சர் வந்துருச்சு. IUCN runs thousands of field projects around the world to better manage natural environments. எப்பயுமே ஒரு அப்ஜெக்டிவ் சொல்கிறதா இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு சொன்னோமா, கரெக்டு தான். CITES is legally binding on the states that have joined it, but this convention does not take place the national laws. இதுவும் கரெக்டு தான். ஓகேவா? Then red data books published by IUCN consist of red data book நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஓகேவா? endemic plants and animal species present in the biodiversity hotspots. biodiversity hotspotsன்றதுக்கும் IUCNக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. threatened plant species and animal species IUCN ஓட ரெட் லிஸ்ட்ல என்னது, critically endangered, extinct, then வந்து vulnerable, நியர் த்ரெட்டன்டு, இப்படி எல்லா லிஸ்ட்டுமே நம்ம ஸ்பீசிஸ் பற்றி சொல்கிறது என்னது, த்ரெட்டன்டு பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பீசிஸ் பற்றி சொல்கிறது தான் என்னது ரெட் லிஸ்ட்டு, ரெட் டேட்டா புக்ஸ்.
மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொடெக்டட் சைட்ஸ் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ் இன் வேரியஸ் கண்ட்ரிஸ். சைட்ஸை பற்றியும் பேசுறது இல்லை, ஹாட்ஸ்பாட்ஸை பற்றியும் பேசுறது கிடையாது. இட் இஸ் a லிஸ்ட் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸ் அலோன். ஸோ ஐயூசிஎன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா இனிஷியேட்டிவ்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 2 only. Option B 2 only. Then invasive species specialist group that develops the global invasive species database. எப்படி ப்ரொடெக்ஷன் ரிலேட்டடான ஸ்பீசிஸோட டேட்டாபேஸ் ஐயூசின்னு வச்சுருக்கோ, அப்போ அந்த ஸ்பீசிஸு எதெல்லாம் எந்தெந்த ரீஜன்ஸுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்துன்ற இன்வேசிவ் ஸ்பீசிஸும் யார் தான் வச்சுருப்பா? டெவலப்டு பிலாங் டு விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன்? ஐயூசிஎன் தான். அப்போ ஸ்பீசிஸ் ரிலேட்டடான்ற போகும்போது இது ஒரு குளோபல், இது ஒரு கலெக்டிவாக என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன்ன்றது லார்ஜஸ்ட் ஸ்கோப்பில் பேசுறது. யுனைடெட் நேஷன்ஸ் கமிஷன்ஸ் ஃபார் என்விரான்மெண்டல் அண்ட் டெவலப்மெண்ட்டும் லார்ஜஸ்ட் ஸ்கேப்பில் பேசுறது. வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் ஃபார் நேச்சர்ன்றது ஸ்பீசிஸ் சென்ட்ரிக்காக இருக்குது. அப்போது இருக்கிறதுலேயே மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாக எது தான் இருக்குது? ஐயூசிஎன் மட்டும் தான் இருக்குது. ஐயூசிஎன் தான் நமக்கு ஏற்கனவே ரெட் டேட்டா லிஸ்ட்டும் இருக்குது. அதே மாதிரி இன்வேசிவ் ஸ்பீசிஸ் ஸ்பெஷலிஸ்ட் குரூப், அதாவது இன்வேசிவ் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பீசிஸோட டேட்டா பேஸும் ஐயூசிஎன் தான் வச்சுருக்கு. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்கனைசேஷன்ஸும் அந்த ஆர்கனைசேஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதில் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுது, எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது, அது ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ரிப்போர்ட்ஸ் அண்டு இண்டெக்ஸஸ் ரிலீஸ் பண்ணிச்சுன்னா அதுவும் முக்கியமான கான்டெக்ஸ்ட்டாக யூபிஎஸ்சி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பாருங்கள், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டிராஃபிக், ட்ரேட் ரிலேட்டட் அனாலிசிஸ் ஆஃப் ஃபானா அண்ட் ஃப்ளோரா இன் காமர்ஸ். அதுதான் டிராஃபிக்ன்றது. ஓகேவா? ஸோ டிராஃபிக் இஸ் அ பியூரோ அண்டர் யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமாக கொடுத்துருக்காங்க. தப்பு. ஓகேவா? டிராஃபிக்ன்றது யூஎன்இபியோட இனிஷியேட்டிவ் கிடையாது. இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் ஐயூசிஎன் ப்ளஸ் வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட். இது ரெண்டு பேரும் சேர்ந்து இனிஷியேட் பண்ணப்பட்டது தான் டிராஃபிக். டிராஃபிக் சப்போர்ட்ஸ் தி சைட்ஸ். த மிஷன் ஆஃப் டிராஃபிக் இஸ் டு என்ஷூர் தட் trade in wild plants and animals is not a threat to the conservation of nature. இது works along with the CITES convention order. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 2 only. ஸோ எப்பயுமே கொண்டு வரப்பட்டது இது கீழே இருக்குது அப்படின்றது தப்பாக தான் இருக்குது. ஐயூசிஎன் கம்ஸ் அண்டர் யுனைடெட் நேஷன்ஸ், தப்பு. டிராஃபிக் இஸ் அன் இனிஷியேட்டிவ் அண்டர் யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், தப்பு. அப்போது எப்பயுமே லான்ச்டு பை, இனிஷியேட்டட் பை, ரெகுலேட்டட் பைன்ற ஒரு இடத்துல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? இது பார்ப்போம். வித் ரெஃபரன்ஸ் டு அன் இனிஷியேட்டிவ் கால்ட் தி எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் அண்ட் பயோடைவர்சிட்டி. ஓகேவா? இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஹோஸ்டட் பை யூஎன். எப்பயுமே 3 அல்லது 4 ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குன்னா ஏதாவது ஒன்றாச்சும் அதில் தப்பு இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா, தி எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம்ஸ் அண்ட் பயோடைவர்சிட்டி இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஹோஸ்டட் பை யூஎன்இபி, ஐஎம்எஃப் அண்ட் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஐஎம்எஃப் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ல சம்மந்தமே கிடையாது. இட் இஸ் ஹோஸ்டட் பை யூஎன்பி அலோன். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. It is a global initiative that focuses on drawing attention to the economic benefits of biodiversity. ஜெனரலாக எப்பயுமே அதனோட அப்ஜெக்டிவை பேசுகிறது ரைட்டாக தான் இருக்கும். அப்போ 1 தப்பு வரணும், 2 வரணும். அப்படின்னாலும் என்ன தான் ஆன்சரு? 2 and 3. மூணாவது பார்க்கவே தேவையில்லை. இட் presents an approach that can help decision makers recognize, demonstrate and capture the value of ecosystems and biodiversity. இது ரெண்டுமே ரொம்ப ஜெனரலிஸ்டிக்காக இதனோட அப்ஜெக்டிவை பேசுகிறதா இருக்குது. அப்போ ஒரு கொஷின் சென்டர் தப்பு பண்ண வைக்கிறதா இருந்துச்சுன்னா ஃபேக்ட் சென்ட்ரிக்காக தான் வைக்க முடியும். அப்போ ஃபேக்ட் சென்ட்ரிக்காக வைக்கிற இடத்துல அது லான்ச்டு பை எந்த ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷனில் தான் தப்பு பண்ணுவாங்க. ஸோ கொஷின்ஸை பார்க்க போகும்போது, யூபிஎஸ்சியில் கொஷின்ஸை பார்க்கும்போது மோஸ்ட்லி லான்ச்டு பை, ரெகுலேட்டட் பைன்னு சொல்ல போகும்போது, அதே மாதிரி மினிஸ்ட்ரிஸ், தி ஸ்கீம் இஸ் இனிஷியேட்டட் பை திஸ் மினிஸ்ட்ரினா மோஸ்ட்லி தப்பாக இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கணும். ஓகேவா? அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி 2 and 3 only. Then with reference to an organization known as Birdlife International, which one of the following statements is correct? It is a global partnership of conservation organizations. Generally இருக்கு. Yes, conservation organizations இருக்குதா சொல்லலாம். The concept of biodiversity hotspots originated from these organizations. ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸுக்கும் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸுக்கும் பேர்ட் லைஃப் இன்டர்நேஷனலுக்கும் சம்மந்தம் கிடையாது. பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் எது? கன்சர்வேஷன் இன்டர்நேஷ்னல். கன்சர்வேஷன் இன்டர்நேஷ்னல்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இனிஷியேட் பண்ணோம். அது மொத்தம் வேர்ல்டில் 36 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இனிஷியேட் பண்ணியிருக்கு. இந்தியாவில் எத்தனை? 4. ஹிமாலயாஸு, இண்டோ பர்மா ரீஜியன்ஸு, வெஸ்டர்ன் காட்ஸு, தென் சுந்தாலாந்து. இது எல்லாமே தான் இந்தியன் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். ஓகேவா? அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. It identifies the sites referred to as important bird areas and biodiversity areas. Third correct. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? 1 and 3 only. Birdlife International.
இது பாருங்க, with reference to the conservation organization called as Wetland International. Wetland International is a separate independent organizations. வெட்லாண்டுக்கும் ராம்சார் கன்சர்வேஷனுக்கும் ராம்சார் கன்வென்ஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இட் இஸ் an intergovernmental organizations formed by the countries who are signatories to the ராம்சார் கன்வென்ஷன்லாம் தப்பு கிடையாது. நம்மளை மிஸ்லீட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ராம்சார் கன்வென்ஷன் வெட்லேண்ட் ப்ரிசர்வேஷனுக்கு நமக்கு தெரியும், பட் அதுக்கும் வெட்லேண்ட் இன்டர்நேஷனலுக்கும் சம்மந்தம் கிடையாது. இட் இஸ் an independent organization அண்ட் இட் இஸ் an NGO மாதிரி இன்டர் கவர்மெண்டல்லாம் கிடையாது. அப்போ எப்பயுமே ஒரு அப்ஜெக்டிவ் என்னவாக தான் இருக்கும், மோஸ்ட்லி ரைட்டாக தானே இருக்கும். இட் ஒர்க்ஸ் அஸ் தி ஃபிக்ஸட் லெவல் டு டெவலப் அண்ட் மொபைலைஸ் நாலேஜ் அண்ட் யூஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் டு அட்வொகேட் பெட்டர் பாலிசிஸ். டெஃபினட்டாக கரெக்டாக தான். ஸோ ஆர்கனைசேஷன் கன்வென்ஷன்ஸு அது இனிஷியேட் பண்ணப்பட்டது, இதில் தான் தப்பு வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 2 ஒன்லி. With reference to Global Alliance for Climate Smart Agriculture, இந்த climate smart agriculture என்ற கான்செப்ட் எப்பயுமே மோஸ்ட்லி ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனோட தான் அசோசியேட்டடாக இருக்கும். கரெக்டாக? ஸோ Global Alliance for Climate Smart Agriculture is an outcome of the climate summit held in the Paris 2019 கிடையாது. Paris agreement is mostly related to the greenhouse gas emissions. அப்போ climate smart agriculture இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? இட் இஸ் an outcome of 2014 சம்மிட்டில் நியூயார்க்கில் நடந்ததில். Global Alliance for Climate Smart Agriculture. Okay, membership of GACSA does not create any binding obligations. Correct. India was instrumental in the creation of GACSA. இதுவும் தப்பு. இந்தியா வந்து இந்தியா எதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களா மோஸ்ட்லி தப்பாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 2 ஒன்லி. In the context of India's preparation for climate smart agriculture, எப்பயுமே இந்த climate smart agricultureன்ற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். The climate smart village approach in India is a part of a project led by climate change, agriculture and food security and international research program. இது கரெக்ட் தான். The project of CCAFS is carried out under the consultative group of International Agriculture Research headquartered in France. இதுவும் கரெக்ட் தான். The International Crop Research Institute for Semi-Arid Tropics in India is one of the வரது மோஸ்ட்லி ரைட்டாக தான் இருக்கும் ரிசர்ச் சென்டர்ஸ். ஓகேவா? ஸோ ஆல் தீஸ் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ அதே அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக கொண்டு வரப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ் தான் இது. ஓகேவா? Which one of the following is the correct description of 100 million farmers? It is a platform for accelerating the transition towards food and water systems that are net zero. Net zero na என்னது? எமிஷனே கார்பன் எமிஷனே இல்லாமல் சோர்ஸ்லேருந்தே தடுக்கிறது தான் நெட் ஜீரோ. நேச்சர் பாசிட்டிவ் அண்ட் தட் எய்ம்ஸ் டு இன்க்ரீஸ் ஃபார்மர்ஸ் ரெசிலியன்ஸ். இதுதான் மோஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு ஹோலிஸ்டிக்கான அப்ஜெக்டிவாக இருக்கும். 100 million farmers. It is an international alliance and a network of individual and farming organizations interested in supporting and strengthening the developmental and organic husbandryலாம் கிடையாது. It is a digital platformum கிடையாது. இது எதுவுமே கிடையாது. ஆட்மேன் அவுட்டாக இது மட்டும் தான் இருக்குது. 100 million farmers. ஏன்னா இது எல்லாமே ஃபார்மர்ஸும் அவங்களுடைய ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களோட பிஸ்னஸை பற்றி பேசுகிறதா இருக்குது. இது மட்டும் தான் ஓவராலாக என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக பேசுகிறதா இருக்குது. ஓகேவா? So the term 6th mass extinction or 6th extinction is often mentioned in the news is in the context of what? IPCC Intergovernmental Panel on Climate Change உடைய அசஸ்மெண்ட் 6th ரிப்போர்ட்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயந்தான் இது. இது என்னது? வைட் ஸ்ப்ரெட் மோனோகல்ச்சர் ப்ராக்டிசஸ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட். ஸோ எப்பயுமே பாருங்கள், பெருசாக லார்ஜரான கான்செப்ட் பேசுகிறதா இருந்தால் ஆன்சரும் ப்ராடராக இருக்கும். நம்ம பார்த்துருந்தோமா? வைட் ஸ்ப்ரெட் மோனோகல்ச்சர் ப்ராக்டிசஸ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் கமர்ஷியல் ஃபார்மிங் வித் இன்டிஸ்கிரிமினேட் ஆஃப் கெமிக்கல்ஸ் இன் மெனி பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ இது ரொம்ப ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்பெசிஃபிக்காக மட்டும் பேசுகிறதா இருக்குது. ஃபியர்ஸ் ஆஃப் பாசிபிள் கொலிஷன் ஆஃப் அ மெட்டியோரைட் வித் தி எர்த் இன் நியர் ஃபியூச்சர் இன் தி மேனர் இட் ஹேப்பன் 65 million years ago. இது ஸ்பெசிஃபிக்காக பேசுது. லார்ஜ் ஸ்கேல் கல்டிவேஷன் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் அண்ட் ப்ரொமோட்டிங் தேர் கல்டிவேஷன் இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் விச் மே காஸ் தி லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. Mankind's over-exploitation and misuse of natural resources, fragmentation, loss of natural habitats, destruction of ecosystem. இதுதான் மோஸ்ட் ப்ராடராகவும் லார்ஜராகவும் இருக்குது. இதுதான் மாஸ் எக்ஸ்டிங்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸை க்ரியேட் பண்ணும். 6th மாஸ் எக்ஸ்டிங்ஷன் ஐபிசிசி அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டோடைய 6th ரிப்போர்ட் அசஸ்மெண்ட்டில் இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய குளோபல் எமிஷன்ஸையோ குளோபல் கார்பன் எமிஷன்ஸையோ பொல்யூட்டன்ஸையோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை அல்லது ரெகுலேட் பண்ணலைன்னா we are focusing towards the 6th mass extinction. நம்மளுடைய உலகம் ஃபார்ம் ஆனதுலேருந்து இது வரைக்கும் 5 முறை மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடந்திருக்கு. இப்போ 6வது முறை நடக்கக்கூடிய எக்ஸ்டிங்ஷனுக்கு
எஸ்பெஷலி who took the responsibility, who has to take up the responsibility, நம்ம தான் ஆந்த்ரோபோஜெனிக் ஹியூமன்ஸ் தான். அப்போ அந்த மாதிரியான அப்ஜெக்டிவை நோக்கி அந்த மாதிரியான டிஸ்ட்ரக்ஷனை நோக்கி நம்ம போகக்கூடாதுன்னா we need to focus more on the sustainable development, environmental protection, overall biodiversity preservation. இதை சுற்றி தான் என்விரான்மெண்ட்ன்ற சப்ஜெக்டே உங்களுக்கு ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ இது எல்லாத்த பற்றியும் ஒரு கலெக்டிவ் ப்ரீஃப் சம்மப்பாக பார்த்துடலாம். யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 1972 ஸ்டாக்ஹோம் சம்மிட் முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு வரப்பட்டது. இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே? நைரோபியில். ஓகேவா? குளோபல் என்விரான்மெண்டல் இது கொடுக்கப்பட்டிருக்க ரிப்போர்ட்ஸ், இந்த ரிப்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். குளோபல் என்விரான்மெண்ட் அவுட்லுக்கு, எமிஷன்ஸ் கேப் ரிப்போர்ட், அடாப்ஷன்ஸ் கேப் ரிப்போர்ட், இது எல்லாமே UNEP ரிலீஸ் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர்ஸ் இது இப்போ 1948 ஃபார்ம் பண்ணப்பட்டது. இட் இஸ் நாட் அன் ஆர்கனைசேஷன் ஆஃப் UN. யூஎனுக்கு முன்னாடியே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லார்ஜஸ்ட் கன்சர்வேஷன் நெட்வொர்க். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே? சுவிட்சர்லாண்டில். ஓகேவா? ரெட் லிஸ்ட் நமக்கே தெரியும், வேர்ல்டு ரெட் லிஸ்ட் ஆஃப் த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸும் இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸோடைய டேட்டா பேஸும் இதில் தான் இருக்குது. தென் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் அவுட்லுக்கு இதை தான் ரிலீஸ் பண்ணுது. தென் இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் IPCC இது ஃபார்ம்டு பை UNEP அண்ட் WMO. இதோட பர்பஸே சயின்டிஃபிக் அசஸ்மெண்ட்ஸ் மட்டும் தான். இந்த அசஸ்மெண்ட் தான் எனது அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டு 1 to 6 இது 6th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டில் தான் அந்த மாஸ் எக்ஸ்டிங்ஷனுக்கான கான்செப்ட்ஸை பற்றி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிப்போர்ட்ஸ் இது ரிலீஸ் பண்ணோம். சைட்ஸு கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு ரிலேட்டட் டு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் signed in 1973 regulates trade in endangered species. Annual reports of trade sites appendices இது எல்லாத்தையுமே சொன்னோம். டிராஃபிக் ஏற்கனவே சொன்ன மாதிரி IUCN WWF வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் இது ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸ். இட் நாட் கம்ஸ் அண்டர் தி வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டுமே என்னது தனியான இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் தான். NGO மாதிரி UNக்கு கீழே வராது. இட் மானிட்டர்ஸ் இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேட். இட் சப்போர்ட்ஸ் சைட்ஸ். ஓகேவா? வைல்ட் லைஃப் ட்ரேட் ரிப்போர்ட்ஸ், மார்க்கெட் சர்வேஸ். பேர்ட் லைஃப் இன்டர்நேஷ்னல்ஸ் யார் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா ஐடென்டிஃபைடு இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஸ் ஆஃப் IUCN தானே தவிர இதுவும் தனியாக தான் இருக்கும். வேர்ல்ட்ஸ் பேர்ட்ஸ் ரிப்போர்ட்டை இதை தான் ரிலீஸ் பண்ணும். வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் ஃபவுண்டட் இன் 1996 வைல்ட் லைஃப் ஃபாரஸ்ட் கிளைமேட் இதுதான் எர்த் ஹவர்ன்ற கான்செப்டை கொண்டு வந்தது. லிவிங் பிளானட் ரிப்போர்ட், வைல்டு கிரைம்ஸ் ஸ்கோர் கார்டு. லிவிங் பிளானட் ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டு தான் கொடுக்கும். வெட்லாண்ட்ஸ் இன்டர்நேஷனலுக்கும் ராம்சார் கன்வென்ஷனுக்கும் எதுவும் சம்மந்தம் கிடையாது. சப்போர்ட் தான் பண்ணுமே தவிர ராம்சார் கன்வென்ஷன்ஸோடைய இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியாக வெட்லாண்ட் இன்டர்நேஷனல்லாம் கிடையாது. ஃபோக்கஸஸ் ஆன் வெட்லாண்ட் கன்சர்வேஷன், சப்போர்ட்ஸ் ராம்சார். குளோபல் வெட்லாண்ட் அவுட்லுக்கு, வெட்லாண்ட் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் இது எல்லாமே வெட்லாண்ட் இன்டர்நேஷனல்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுது. நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சது பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய கன்சர்வேஷன் இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ரிப்போர்ட், பிளானட்டரி ஹெல்த் ரிப்போர்ட். தென் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன்ஸ் இது UN ஏஜென்சி தான். இட் இஸ் அன் UN ஏஜென்சி. ஃபுட் செக்யூரிட்டி, ஃபாரஸ்ட்ரி அண்ட் எமிஷன் ரிடக்ஷன்ஸ் ரிலேட்டடான எந்த இனிஷியேட்டிவ்ஸாக இருக்கட்டும் FAO தான் கொண்டு வருவாங்க. ஸ்டேட் ஆஃப் வேர்ல்டு ஃபாரஸ்ட் அண்ட் ஸ்டேட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் சோஃபியா ரிப்போர்ட். இது ரெண்டுமே சோஃபா அண்ட் சோஃபியா இந்த ரெண்டு ரிப்போர்ட்டுமே ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் இது எல்லாத்தோடைய இதோட அப்ஜெக்டிவ்ஸையும் இதோட எலாபரேஷன்ஸையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸில் வந்து இந்த கொஷின்ஸில் கேட்டது அல்லது கேட்காமல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கன்வென்ஷன்ஸோடைய சமப் தான் இது. ஓகேவா? ஸோ பேசல் கன்வென்ஷன் கண்ட்ரோல் அண்ட் டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட் அண்ட் தேர் டிஸ்போசல்ஸ். ஓகேவா? அடாப்டட் இன் 1987 டிஸ்போசல் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட்டை பற்றி சம்மந்தப்பட்டது தான் பேசல் கன்வென்ஷன். அதுக்கப்புறம் ராட்டர்டம் கன்வென்ஷன் PIC ப்ரையார்ட் இன்ஃபார்ம் கன்சென்ட் ப்ரொசீஜர் ஃபார் சர்டன் ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் இன் இன்டர்நேஷனல் ட்ரேட். இதுவே என்னது ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். இது வேஸ்ட் சம்மந்தப்பட்டது, இது கெமிக்கல்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் சம்மந்தப்பட்டது. ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன். ஓகேவா? ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் வந்து 1972 ஃபஸ்ட்டு நடந்தது. ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் இஸ் ரிலேட்டட் டு பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ். அடாப்டட் இன் 2001 பேன்ஸ் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் டேஞ்சரஸ் POPs. எதெல்லாம் வந்து பேன் பண்ணப்பட்ட பெஸ்டிசைட்ஸ்ன்றதோட லிஸ்ட்டை நம்ம லாஸ்ட் செஷன்ஸ்லேயே சொல்லியிருந்தது. அதை PIB ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கணும் டெஃபினட்டாக. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கன்வென்ஷன் இது யுனெஸ்கோ கன்வென்ஷன். இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் யுனெஸ்கோ கன்வென்ஷன், ப்ரொடெக்ட்ஸ் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ். ராம்சார் கன்வென்ஷன் 1971 அடாப்டட் இன் ஈரான், ப்ரொடெக்ட்ஸ் வெட்லாண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். இது இன்டர்நேஷனல் ட்ரீட்டி ஆன் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்சஸ் ஃபார் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர், ப்ரொமோட்ஸ் கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் பிளான்ட் ஜெனடிக்ஸ். Then CMS Convention on Migratory Species of Wild Animals. It is otherwise called as Bonn Convention. Protects migratory species across the countries. Then நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மினமாட்டா கன்வென்ஷன் on mercury.
regulates mercury emissions and release globally. ஏன்னா மெர்க்குரி எந்தெந்த சோர்சஸ்லேருந்து வருது, தெர்மல் பவர் பிளான்ட்ஸில் வரும், கோல்டு மைனிங்கில் வரும், ஈவன் டென்டல் அமால்கம் இருக்குல்ல, அந்த டென்டல்லையுமே மெர்க்குரி இஸ் பார்ட் ஆஃப் தி ப்ராசஸ் தான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தென் இந்தியா ரிலேட்டட், இந்தியாவில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்தது, என்னென்ன லாஸ் இருக்குது, அந்த லாஸ் ரிலேட்டடாக என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, அந்த ஆர்கனைசேஷன்ஸில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நமக்கு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ரிலேட்டடாக டைகர் ரிசர்வ்ஸாக இருக்கட்டும், தென் வந்துட்டு நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ்லாம் நம்ம போன செஷன்ஸில் பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக அல்லது பொல்யூஷன் ரிலேட்டடாக இருக்கிற ஹோலிஸ்டிக்கான அம்ப்ரல் ஆக்ட் தான் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். The Environmental Protection Act 1986 empowers the Government of India to state the requirement of public participation in the process of environmental protection and the procedure and the manner in which it sought. அப்படிலாம் கிடையாது. பப்ளிக் பார்ட்டிசிபேஷன்ன்றதுலாம் வாலண்டரி தான். பட் இட் ஸ்டேட்ஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆன் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். ஏன்னா தே ஆர் ஆல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேஜர் என்விரான்மெண்டல் டிஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா? பப்ளிக் பார்ட்டிசிபேஷனுக்காகன்றதெல்லாம் மேண்டேட்டாலாம் இது சொல்கிறது கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டாக தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸ்லி ஒரு ஆக்டோடைய ப்ரொவிஷன்ஸை தான் பேசுது. லேஸ் டவுன் தி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் தி எமிஷன் ஆர் டிஸ்சார்ஜ் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ஸ் அண்ட் வேரியஸ் ரிசோர்சஸ். இது தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அப்போ என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஓகேவா? தென் அதே which one of the following has been constituted under the environmental protection act? கொடுக்கப்பட்டிருக்கிறது environmental protection actக்கு கீழே கொண்டு வரப்பட்டது எது மட்டும்தான்? Central Groundwater Authority, Environmental Protection Act of 1976. ஓகேவா? Then how is NGT, National Green Tribunal, different from the Central Pollution Control Board? ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? The NGT has been established by an act. கரெக்ட் தான். என்ன ஆக்ட்? NGT Act 2010. It is a statutory body. இந்த ஆக்ட் பிரகாரம் தான் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் கொண்டு வரப்பட்டாங்க. அண்ட் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் CPCB has been created by an executive order of the government ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஆஃப் தி கவர்மெண்ட் கிடையாது. இட் இஸ் ஆல்சோ எ ஸ்டாட்யூட்டரி பாடி. ஸ்டாட்யூட்டரி பாடினா அப்போ எந்த ஆக்டுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க? இட் இஸ் கம்ஸ் அண்டர் தி வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1974. அதுக்கப்புறம் இந்த CPCB-உடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இஸ் ஆல்சோ அசோசியேட்டட் வித் ஏர் ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1981. ஓகேவா? இந்த ரெண்டு ஆக்டுமே சப் காம்பனண்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழேயும் வரும். அப்போது இதுவுமே ஸ்டாட்யூட்டரி பாடி தான், இதுவுமே ஸ்டாட்யூட்டரி பாடி தான். ரெண்டாவது பாருங்கள், எப்பயுமே அதனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேயும் அதனுடைய ரெகுலேஷன்லேயும் தான் மோஸ்ட்லி UPSC தப்பு வைப்பாங்களே தவிர அதனோட அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் தப்பாக கிரியேட் பண்ண மாட்டாங்க. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். தி NGT ப்ரொவைட்ஸ் என்விரான்மெண்டல் ஜஸ்டிஸ், தட் டூ பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் கீழே இருக்கும் என்விரான்மெண்டல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் ரெடியூசிங் தி பர்டன் ஆஃப் லிட்டிகேஷன் இன் தி ஹை கோர்ட்ஸ். ஏன்னா it acts as a tribunal, whereas the CPCB promotes the cleanliness of streams and wells, aims to protect the quality of air in the countries. Air, water, noise, இது எல்லாத்துக்குமான ஒரு ஹோலிஸ்டிக் ஒரு ரெகுலேட்டிங் அண்ட் மானிட்டரிங் அத்தாரிட்டியாக CPCB தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ இது பொறுத்த வரைக்கும் என்னது ஆன்சர்? ஆப்ஷன் பி 2 ஒன்லி தான். ஓகேவா? Then which one of the following union ministries implements the Cartagena Protocol and Biosafety? Cartagena Protocols and Biosafety எது ரிலேட்டடா? லிவிங் மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி எந்த மினிஸ்ட்ரி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதுல இருக்கணும்? மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். ஏன்னா இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால ஈகோ சிஸ்டத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் கார்டிஜனா ப்ரோட்டோகால். கார்டிஜனா ப்ரோட்டோகால் அண்ட் நகோயா ப்ரோட்டோகால் ரெண்டுமே எதனோட சம்மந்தப்பட்டது? கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஓகேவா? Then which of the following best describes the aim of the Green India Mission? Green India Mission of the Government of India. Incorporating environmental benefits and cost into the union and state budgets, thereby implementing the green accounting. Green accounting lang kadayadu. Green India Missions is just an afforestation and
greenery ஓரியன்டான நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்களே தவிர green accounting அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. Launching the second green revolution to enhance agricultural output so as to ensure food security to one and all in the future. Second green revolution. Green revolution is related to the crop productivity. First green revolution என்றது especially cereal crops உடைய growth increase பண்றதுக்காக high yield varieties-ஐயும் larger fertilizers-ஐயும் higher level of irrigated waters-ஐயும் யூஸ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. Second green revolution and third green revolutionன்றது எல்லாத்தையுமே mostly focuses on environmental centric-ஆ வர ஆரம்பிச்சது. Green India Mission-க்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. Restoring and enhancing forest cover and responding to climate change by a combination of adaptation and mitigation measures. ரொம்ப ஜெனரலிஸ்டிக்கான அப்ஜெக்டிவை பேசுறது ஸ்டேட்மெண்ட் 3 தான். அப்போ என்னது ஆன்சர்? ஆப்ஷன் சி 3 ஒன்லி மட்டும்தான். கிரீன் இந்தியா மிஷனுக்கும் கிரீன் ரெவல்யூஷனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஈவன் ரெண்டே எலிமினேட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துடும், ஆன்சர் வந்துடும். ரெண்டு எலிமினேட் பண்ணிட்டாலே. ஓகேவா? தென் எப்படி வந்து வெட்லேண்ட் இன்டர்நேஷ்னலும் ராம்சர் கன்வென்ஷனுக்கும் சம்மந்தப்படுத்தி கேட்டிருந்தாங்களோ அதே கான்டெக்ட்ஸில் வெட்லேண்ட் ரூல்ஸ் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதுக்கும் ராம்சர் கன்வென்ஷனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் வச்சு கேட்டிருக்காங்க. இந்தியா இஸ் அ பார்ட்டி டு தி ராம்சர் கன்வென்ஷன், எஸ் அஃப்கோர்ஸ், அண்ட் ஹஸ் டிக்ளேர்டு மெனி ஏரியாஸ் as ராம்சர் sites. Which of the following statements best describes as to how we should maintain these sites in the context of this convention? So நம்ம இந்த கன்வென்ஷன் படி ராம்சார் சைட்ஸை எந்த பர்பஸஸ்க்காக மேனேஜ் பண்ணணுன்றதை அதோட அப்ஜெக்டிவ் வச்சு கேட்டிருக்காங்க. கீப் ஆல் தி சைட்ஸ் கம்ப்ளீட்லி இன்ஆக்சசிபிள் டு மேக்ஸ் ஸோ தட் தே வில் நாட் பி எக்ஸ்ப்ளாய்டட். எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, கம்ப்ளீட்லி இன்ஆக்சசிபிள்னா கொண்டு வரவே முடியாது. கன்சர்வ் ஆல் தி சைட்ஸ் த்ரூ ஈகோசிஸ்டம் அப்ரோச் அண்ட் பர்மிட் டூரிசம் அண்ட் ரெக்ரியேஷன் ஒன்லி, இதுவும் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பாக இருக்குது. Conserve all the sites through ecosystem approach for a period without any exploitation with a specific criteria and a specific period for each micromanagement பண்ற மாதிரி இருக்கு. And then allow sustainable use of them by future generation. Conserve all the sites through ecosystem approach and allow their simultaneous and sustainable use. Simultaneous and sustainable use. இதுதான் broader-ஆவும் practical-ஆவும் இருக்கு. Because it is not mandated. ஓகேவா? ஸோ இதனால ராம்சார் சைட்ஸ்ன்னு நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸால் ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய வெட்லேண்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணலாமே தவிர அதை கம்ப்ளீட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு நம்ம கொண்டு வரவே முடியாது. பட் ரெகுலேஷன் கீழே கொண்டு வரலாம். ஓகேவா? அப்படி எந்தெந்த சைட்ஸு நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே ராம்சார் கன்வென்ஷன் கீழே மான்ட்ரக்ஸ் ரெக்கார்டுன்ற ஒரு டேட்டா பேஸுக்கு கீழே ரெக்கார்ட் பண்ணப்படும். ஓகேவா? ஸோ இது பாருங்கள், எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. எப்பயுமே நம்ம வந்து பார்த்துருப்போம் ப்ராடரான ஆப்ஷன் தான் ஆன்சராக இருக்கும். ஃபோர்த்து தான் ஆன்சர். அதே ரிலேட்டடாக இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். அண்டர் ராம்சர் கன்வென்ஷன் இட் இஸ் மேண்டேட்ரி, எகைன் நம்ம பாருங்கள் மேண்டேட்ரின்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் மேண்டேட்ரி ஆன் தி பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு ப்ரொடெக்ட் அண்ட் கன்சர்வ் ஆல் தி வெட்லேண்ட்ஸ் இன் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா. மேண்டேட்ரிலாம் கிடையாது. த வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் rules 2012 were framed by the government of India based on the recommendations of wetland conservation and management rules frame பண்ணிருக்கோம் for the protection and the preservation of wetlands, but it is not based on any recommendation of the Ramsar conventions. Okay va? The wetland conservation and management rules also encompasses the drainage area or catchment regions of the wetlands as determined by the authorities. இது ஜெனரலான அதனுடைய ஒன் ஆஃப் தி ஃபீச்சர்ஸை பேசுது. ஸோ ஜெனரலாக அதனோட அப்ஜெக்டிவோ அதனுடைய ப்ரொவிஷன்ஸோ அதனுடைய ஃபீச்சர்ஸை பேசுகிற ஸ்டேட்மெண்ட்ஸ் தப்பாக இருக்காது. எதுக்கு கீழே வருது, எதனால் வருது அப்படின்றதானே தப்பாக இருக்குது. ஓகேவா? இது மேண்டேட்ரி, லீகலி பைண்டிங் அப்படின்றதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இது இந்த கன்வென்ஷன் கீழே வரக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸு. வெட்லேண்ட் இன்டர்நேஷனல்ஸ் வந்து ராம்சார்ஸுக்கு கீழே வருது அப்படின்ற மாதிரி கம்பைன் பண்ணி கேட்டிருந்தாங்களா? நம்மளோட வெட்லேண்ட் ப்ரிசர்வேஷன்ஸ் ரூல்ஸுக்கும் ராம்சார் கன்வென்ஷனுக்கும் சம்மந்தம் டைரெக்டாக கிடையாது. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எகெயின் இங்கே என்னது? ஆப்ஷன் சி 3 ஒன்லி தான். தென் இது ரொம்ப முக்கியமானது. இன் இந்தியா எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் அஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங். எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா எதெல்லாம் என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய ப்ராடக்ட்ஸாக இருக்கோ அந்த ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதோட மட்டும் அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கன்சியூமர்கிட்ட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. இப்போ கன்சியூமர் வந்து அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதா இருந்தால் நம்ம யாரை போய் ட்ரேஸ் பண்ணி எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? ப்ரொடியூசர் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எஸ்பெஷலி பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸு, வேஸ்ட் ப்ராடக்ட்ஸு, இது எல்லாத்தையுமே என்விரான்மெண்ட்டை பாதிப்பு ஏற்படக்கூடிய ப்ராடக்ட்ஸை ப்ராப்பரான வகையில்
டிஸ்போஸ் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை ப்ரொடியூசருக்கு கொடுத்தா மட்டும்தான் லைசன்ஸ் வில் பி ப்ரொவைடட் ஃபார் தட் ப்ராடக்ட்ஸ் டு கெட் ப்ரொடியூஸ்டு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இது 2019 கேட்ட கொஸ்டின் அந்த டைமில் யாருக்காக இருந்துச்சுன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்க்காக இருந்தது. ஓகேவா, நம்ம போன செஷனில் பார்த்துருந்தோம் வேஸ்ட்டாக எதெல்லாம் இருக்குதுன்றதை ஒரு லிஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த வேஸ்ட்டாக எதெல்லாம் வெளியில் இருக்கோ அது எல்லாத்தையுமே திரும்ப ரீசைக்கிளுக்காகவோ அல்லது ஒரு ப்ராப்பரான டிஸ்போசல் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளார ப்ரொடியூசர் ஷுட் டேக் அப் தி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கொண்டு வரப்பட்டது தான் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். But now it has been extended to all other things. இந்த biomedical waste management இருக்கட்டும், recycled plastics இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே extended producer responsibility என்ற கான்செப்ட் ப்ராடராக வந்துருச்சு. ஓகேவா, சப்போ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கீழே வரக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஏன்னா அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க. இது பாருங்க, as per the solid waste management rules 2016 in India, which one of the following statements is correct? Waste generated has to segregate waste into 5 categories. The rules are applicable to notified urban local bodies, notified towns or all industrial townships only. The rules provide for exact and elaborate criteria for the identification of sites for landfills and waste processing facilities. பேர்லேருந்தே பாருங்க, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்னு சொல்லுதுன்னா அதனுடைய அப்ஜெக்டிவை சொல்லக்கூடிய பிரின்சிபல்ஸாக பாருங்க. இட் இஸ் மேண்டேட்டரி ஆன் தி பார்ட் ஆஃப் தி வேஸ்ட் ஜெனரேட்டர் தட் தி வேஸ்ட் ஜெனரேட்டட் இன் ஒன் டிஸ்ட்ரிக்ட் cannot be moved to another district. மேண்டேட்ரின்றதெல்லாம் கிடையாது. அதுவும் என்ன சொல்கிறாங்க, ஒன் டிஸ்ட்ரிக்ட் அனதர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகணுன்ற மாதிரிலாம் எந்த ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷனும் கிடையாது. அப்போ இது மூணுலையுமே இது நாலுலையுமே ஜெனரலாகவும் அதோட அப்ஜெக்டிவ் கூட ரிலேட் ஆகிறது எது மட்டும் தான், சி மட்டும் தான். எக்ஸாக்ட் அண்ட் எலாபரேட் கிரைட்டீரியா ஃபார் தி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சைட்ஸ் ஃபார் லேண்ட்ஃபில்ஸ் அண்ட் வேஸ்ட் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டிஸ். ஸோ ஆன்சர் தெரியலனாலும் நம்ம ஆப்ஷன்ஸை படித்து பார்க்கணும். ஆப்ஷன்ஸை படிச்சுட்டு பார்த்துட்டு இதில் கீவேர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். கீவேர்ட்ஸுக்கு அப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட்டோடைய ஓவரால் கான்டெக்ட் என்ன சொல்லுது, கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கும் அந்த கான்டெக்ட்டுக்கும் ரிலேட்டபிளாக இருக்கா இப்படின்றத வச்சாச்சு கெஸ் எடுக்கணும். ஓகேவா, இதெல்லாம் டெஃபினட்டாக கெஸ் எடுத்துருக்கணும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா, ஸோ அப்போது ஓவராலாக நமக்கு வந்து என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸை வந்துட்டு எந்தெந்த இனிஷியேட்டிவ்ஸை வந்துட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம், அந்த இனிஷியேட்டிவ்ஸ் கீழே என்னென்னலாம் நம்ம எந்தெந்த இனிஷியேட்டிவ்ஸை ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்றது ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா, இந்த லிஸ்ட்டு ஜஸ்ட்டு நான் இப்போ இது ப்ரஷ் அப் மட்டும் தான் பண்ணுறது, நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்த்துக்கணும். என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம், நேஷனல் ஆக்ஷன் பிளான் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், இதில் 8 மிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 8 மிஷன்ஸுமே சோலார் மிஷனு, தென் வந்து ஹிமாலயாஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய மிஷன்ஸ்னு ஓவராலாகவே இது ஒரு ப்ராடர் பிளானாக கிளைமேட் சேஞ்சை அஃபெக்ட் பண்ணக்கூடிய சப்மிஷன்ஸாக கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக நம்ம என்விரான்மெண்ட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடர் அம்ப்ரெல்லா பிளான் தான் இது. அப்போ அதுக்கு கீழே 8 மிஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துக்கணும். அதோட அப்ஜெக்டிவ் என்ன, அதோட கரண்ட் ப்ராக்ரஸ் என்ன, அதோட ஸ்டேட்டஸ் என்ன, அது ரிலேட்டடாக கவர்மெண்ட் எடுத்துருக்கக்கூடிய ஃபர்தர் அடிஷனல் இனிஷியேட்டிவ்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்த்துக்கணும். அப்புறம் அதுக்காக அடாப்ட் பண்ணப்பட்ட இன்னொரு ஃபண்ட் தான் நேஷனல் அடாப்டேஷன் ஃபண்ட் ஃபார் கிளைமேட் சேஞ்ச், ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன்ஸ். தென் பயோடைவர்சிட்டி ப்ரிசர்வேஷனுக்காக நேஷனல் பயோடைவர்சிட்டி ஆக்ஷன் பிளான். தென் இது ரிலேட்டடாக என்னது, அஃபாரஸ்டேஷன் ரிலேட்டடாக காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் லிங்க்ட் டு டைவர்டட் ஃபாரஸ்ட் லேண்ட். கிரீன் இந்தியா மிஷன் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க, கிரீன் இந்தியா மிஷன் எக்ஸ்பேண்டிங் ஃபாரஸ்ட் கவர் அண்ட் என்ஹான்சிங் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ். தென் மோஸ்ட் ஆஃப் தி என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணக்கூடியதோ அல்லது டீக்ரேட் பண்ணக்கூடிய சோர்சஸாக பவர் பிளான்ஸுக்கு அடுத்தது எது இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூசஸ் ஃபாசில் ஃபியூல் எமிஷன்ஸ். அப்போ க்ரீன் எனர்ஜியை நோக்கி அந்த 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 டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டார்ஸை நகர்த்துறது ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ். அது கீழே கொண்டு வரப்பட்டது நேஷனல் எலக்ட்ரிக் மொபிலிட்டி மிஷன்ஸ், ப்ரமோட்ஸ் எலக்ட்ரிக் ஆர் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் டு கட் ஷார்ட் தி ஃபியூவல் கமிஷன். அதோட இனிஷியேட் ஆனது தான் ஃபேம் ஸ்கீமுமே, இன்சென்டிவ்ஸ் ஃபார் வாஸ்டர் அடாப்டேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். இந்த ஸ்கீம்ஸோட ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸும் நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துக்கணும். இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா, தென் அடுத்தது வந்து பார்த்தோம்னா எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸோ ஸ்கீம்ஸ் ஒரு பக்கம், எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு பக்கம். ஓவராலாக ப்ராடராகவே என்விரான்மெண்ட் ரிலேட்டடாகவே நமக்கு எந்த இம்ப்ளிமெண்டிங் மினிஸ்ட்ரி எது தான் வரும், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அபெக்ஸ் சென்ட்ரல் அத்தாரிட்டி ஃபார் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். இதை கேட்டிருந்தாங்க. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ் மானிட்டர்ஸ் ஏர், வாட்டர் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன், செட் ஸ்டாண்டர்ட்ஸ். இதுதான் ரெகுலேட்டிங் அத்தாரிட்டியாக இருக்கும். த நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அட்ஜூடிகேட்ஸ் என்விரான்மெண்டல் கேசஸ், NGT ஆக்ட் கீழே வரும். தென் ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா, இதுதான் என்ன சொல்லுவோம், ஃபாரஸ்ட் இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட். நம்ம ஏற்கனவே இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2023 ஹைலைட்ஸையும் பார்த்துட்டோம், 2021 ஹைலைட்ஸையும் பார்த்துட்டோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
Then Wildlife Institute of India, Research and Training of Wildlife Conservations. Then Indian Council of Forestry Research and Education conducts forest research and educations. Then இது கேட்டிருந்தாங்களா Central Groundwater Authority which comes under Environmental Protection Act 1986 which regulates the groundwater usage and conservation. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இதோட இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? தென் அடுத்தது எந்தெந்த லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இதுதான் அம்ப்ரெல்லா ஆக்ட். இந்த ஆக்டுக்கு கீழே வரக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் சப் ஆக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கணும். தென் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் ஆஃப் 1980 இது பிரகாரம் தான் என்னென்ன கன்சர்வேஷன்ஸ், அதாவது ப்ரொடெக்டட் ஏரியாஸை தாண்டி, ரைட்டா, இப்போ ப்ரொடெக்டட் ஏரியாஸு கீழே ஆட்டோமேட்டிக்காகவே என்விரான்மெண்ட்டும் ஃபாரஸ்ட்டும் ப்ரொடெக்ஷன் கீழே வந்துடும். அப்போ ப்ரொடெக்டட் ஏரியாஸை தாண்டி அதர் நோட்டிஃபைடு ஃபாரஸ்ட் இருக்கும்ல, அந்த ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் கன்சர்வ் பண்ணக்கூடிய தேவைகள் வரும்ல, அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் நேஷனல் ஃபாரஸ்ட் ஆக்ட், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927 ஒன்று இருக்குது. அது என்னென்னா ஃபாரஸ்ட்டை கவர்ன் பண்ணுறதுக்கு. ரிசர்வ் ஃபாரஸ்ட்னா ஏது, ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு கீழே ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்னா எதுன்றதுலாம் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927 சொல்லும். பட் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறதுக்கோ அல்லது அஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டீஸில் கொண்டு வரதுக்கோ ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் இருக்கும். தென் இது நம்ம டீட்டெயிலாகவே பார்த்துறோம். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972, வைல்ட் லைஃப் ஸ்பீசிஸ் த்ரூ ஸ்கெடியூல்ஸ். எந்த ஸ்கெடியூல்ஸ்? அதுவும் 4 ஸ்கெடியூல்ஸ் தான் இப்போ இருக்குது. கரெக்டாக? தென் ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1981, வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1974. இதுதான் என்னது? சிபிசிபியோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட். தென் பயோடைவர்சிட்டி ஆக்ட். இதுதான் நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம். கன்சர்வேஷன், சஸ்டைனபிள் யூஸ் அண்ட் ஆக்சசபிள் டு பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி ஆக்ட் தான் என்னது நமக்கு? NBA, State Biodiversity Board, Biodiversity Management Committee based on Nagoya Protocol. Again and again இது UPSC கேட்டுட்டே இருக்காங்க. Nagoya Protocol. Then அடுத்தது Forest Rights Act, recognition of forest dwellers and scheduled tribes. அவங்களுடைய recognition of forest rights, because we know that biosphere resource-ஆக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இருக்கட்டும், சஸ்டைனபிளாக ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸோடைய ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸும் அவங்களுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் நேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன்ன்ற பேசிஸில் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸையும் ட்ரைபல்ஸையும் நம்ம வந்து அங்கேருந்து அந்த ஈகோசிஸ்டத்தில் இருந்தோ அல்லது அந்த ஃபாரஸ்ட்டில் இருந்தோ பிரிக்கக்கூடாது. அப்போ அவங்களுடைய ரைட்ஸ் அண்ட் டுவெல்லிங்கை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். இதுக்கு கீழே தான் கிரிட்டிக்கல் வைல்ட் லைஃப் ஹேபிட்டட்ன்ற மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்துக்கணும். தென் எந்த விதமான பாதிப்புகள் ஏற்பட்டாலுமே அதுக்கான காம்பன்சேஷனை கொடுக்கணும்னு அதுக்காக இருக்கிறத பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட். இமீடியட் ரிலீஃப் டு விக்டிம்ஸ் ஆஃப் ஹசார்டஸ் ஆக்சிடென்ட்ஸ். இப்போ போபால் கேஸ் ட்ராஜடியாக இருக்கட்டும், வேறு எந்த விதமான எஃப்ளூவன்ஸ்னால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கட்டும், அந்த ப்ராப்ளம்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இந்த ஆக்ட் மூலியமாக தான் அட்ரஸ் பண்ண முடியும். தென் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல்ஸ். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கணும். இதெல்லாம் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இதோட நமக்கு வந்து இந்த செஷன் வந்து முடிவுக்கு வருது. ரைட்டா? ஸோ என்விரான்மெண்ட்டு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே டீட்டெயில்டாக கவர் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ என்விரான்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு 50% கன்வென்ஷன்லேருந்து வரும், 50% கரண்ட்லேருந்து வரும். ஆனால் விஷயம் என்னென்னா, இந்த கன்வென்ஷனில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். கன்வென்ஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அந்த ரிமைனிங் வரக்கூடிய 50% ஆஃப் தி கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியாஸ் இருக்குல்ல, அதில் ஒரு 50% உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாக்டாக ஃபேக்ட் தெரிஞ்சால் தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும்னு இல்லை. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேசிக்ஸ் என்ன, எதெல்லாம் ஈகோசிஸ்டமுடைய பேசிக்ஸ் என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்கு எந்தெந்த ஸ்பீசிஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அந்த ஸ்பீசிஸோட ரோல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஈகோசிஸ்டம் என்ன, தென் ஸ்பீசிஸ் அனிமல் ஸ்பீசிஸ் எதெல்லாம் இருக்குது, அனிமல் ஸ்பீசிஸோட எக்ஸிஸ்டன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, இதனோட எண்டமிசம் எப்படி இருக்கும், இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ்னால் இது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ஸாக எதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அந்த இனிஷியேட்டிவ்ஸோட எக்ஸ்டென்ஷனை இப்போ என்னென்னலாம் ஃபர்தராக அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லாமே எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கீழே வருது, குளோபல் ஃப்ரேம் ஒர்க் கீழே எந்த கன்வென்ஷன்ஸ் கீழே வருது, இது எல்லாமே கலெக்டிவாக இன்டர் ரிலேட்டடாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா 50% டெஃபினட்டாக கன்வென்ஷன்ஸ் இருக்கிறது தான் ரிப்பீட் ஆகும் இன் ஒன் ஆர் அனதர் ஃபார்ம். இன்னொரு ஒரு 50% கான்செப்ட்ஸ் பேஸ்டாக உங்களால் டெஃபினட்டாக 50% அட்ரஸ் பண்ணிட முடியும். ஸோ அப்போது இதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸில் எந்தெந்த டாபிக்ஸில் நீங்கள் ஹை ஃபோக்கஸ் பண்ணணும்னு உங்களுக்கே ஸ்பெசிஃபிக்காக தெரியும். அந்த ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸில் என்ன கான்டெக்ட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நமக்கு தெளிவாக தெரியும்.
ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக குளோபல் கன்சர்வேஷன்ஸ், குளோபல் இனிஷியேட்டிவ்ஸு, ப்ரோட்டோகால்ஸு, இந்தியன் ரிலேட்டட் இனிஷியேட்டிவ்ஸு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, ஆக்ட்ஸ் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லாஸ்ட் 1 இயரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏரியாஸையும் நம்ம ப்ராக்டிஸ் கொஷின்ஸாக இந்த டாக்குமெண்ட்டுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடான 5 செஷன்ஸும் அதனுடைய ஃபர்தரான வேல்யூ அடிஷன் மெட்டீரியல்ஸும் தென் வந்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஐ பிலீவ் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஆன் அ ரைட் ட்ராக்கு. ஸோ இந்த விஷன் 1000 அண்ட் மிஷன் 100 எல்லா இனிஷியேட்டிவ்ஸுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இதனுடைய எல்லா மெட்டீரியல்ஸுமே நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கும் அதர் ரிலேட்டட் அடிஷ்னல் இனிஷியேட்டிவ்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். நல்ல முறையில் உங்களோட எக்ஸாம்ஸுக்கு பாசிட்டிவான வேலை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. டெஃபினேட்டாக உங்களால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாம்ஸை கொடுக்க முடியும். பட் நான் சொல்ல வரது என்னென்னா, அகெயின் அண்ட் அகெயின் கான்செப்ட்ஸ் ஓரியன்டாகவும் கண்டென்ட் ஓரியன்டாகவும் பிஒய்க்யூ பார்க்குறது ஒரு பக்கம், லாஜிக்கலாகவும் காமன் சென்சிக்கலாகவும் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணியும் ஆன்சர் அரைவ் பண்ணுறது இன்னொரு பக்கம். இது ரெண்டுமே பேரலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இது ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக்கலி பேஸ்ட் ஆன் நாலேஜ் மட்டுமே வச்சு இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. ஸ்பெசிஃபிக்காக காமன் சென்ஸ் அப்ளிகேஷனை வச்சு மட்டுமே இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. ரெண்டோட காம்பினேஷனும் ரைட் ப்ரொபோர்ஷனில் இருக்கணும். அந்த ரைட் ப்ரொபோர்ஷனுக்கு தேவையான பேசிஸை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா டிஸ்கஷன்லையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ டெஃபினட்டாக நல்ல முறையாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.